Good morning, my dear boys and girls. So, NEET exam-க்காக one final day, one final session for physics. I think, கண்டிப்பாக இப்போது இங்கே நீங்கள் கவனிக்க போகிறது தான் வந்து ஃபைனல் செஷன் உங்களோட ஃபிசிக்ஸ் ரிவிஷனில். நம்ம என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இன்னும் வந்து மிச்சம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி தரப்போகிறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த கடைசி சாப்டர் இருக்குல்ல அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. சார் அதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ண தெரியல, கேட் சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, சால்வ் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் பார்க்கல, டுவெல் நேச்சர் பார்க்கல. ஸோ ஒரு ஹியூஜ் பார்ட் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ் நமக்கு இன்னும் பாக்கி இருக்குது. இன்னைக்கு நம்ம ப்ரியாரிட்டியாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சாப்டர்ஸ்லாம் எடுத்து இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து we are going to complete revising பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் மார்னிங். ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட நிறையா பேசணும் த்ரூ அவுட் த கிளாஸ். நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா அதை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் வந்து செல்ஃப் டவுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. சரியா? ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு நாளில் எக்ஸாம். ஓகே, நாளைக்கு காலையில் இந்நேரம்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோமா, நம்ம வந்து நிறையா படிச்சிருக்கணும், சூப்பராக படிச்சிருக்கணும்னு நினச்சோமே, பிளான் பண்ண அளவுக்கு எல்லாத்தையும் படித்து முடிக்கலையே. லைக் நிறைய வந்து யூ வில் ஹாவ் செல்ஃப் டவுட். ரொம்ப ரொம்ப எக்ஸாம் நினச்சி பயமாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி கேட்க போகிறாங்க, ஈஸியாக கேட்பாங்களா, டஃப்பாக கேட்பாங்களா, பெரிய பெரிய ப்ராப்ளமாக கேட்டுருவாங்களா, இல்லை பயாலஜி ஈஸியாக வருமா, பயாலஜியில் நம்மளால் 300 மேலே 350 மேலே எடுக்க முடியுமா, 360 முடியுமா, இல்லை நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் மனசில் போயிட்டுருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மொதல் விஷயம், ஐ ப்ராமிஸ் யூ எல்லாமே உங்களால் நல்லா பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காமாக இருங்க. இந்த நேரத்தில் பேனிக்லாம் வேண்டாம். சரியா? நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது இருந்தால் அதே மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இப்போயும் நிறைய பேருக்கு இருக்கும். சரியா? பட் டெஃபினட்டாக நம்மளால் இதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஓவர் கம் பண்ண முடியும். நான் ஒரு சில விஷயங்கள் ப்ரியாரிட்டியாக சொல்கிறேன் இன்னைக்கு. ஓகே, இந்த லைவ் கிளாஸ் வந்து நானே சொல்கிறேன், இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ் வந்து உனக்கு அட்மோஸ்ட் ஃபிசிக்ஸில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மட்டும் கவனி. ஓகே சார், இந்த டைமில் எனக்கு பயாலஜி படிக்கலான்னு தோணுது, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பயாலஜி படித்தா எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இல்லை இந்த நேரத்தில் எனக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு சில சாப்டர் தெரியல, அதெல்லாம் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபிசிக்ஸே கூட சார், லைக் இப்போ நீங்கள் நடத்த போகிற செமிகண்டக்டர்ஸோ அப்படி இல்லைனா ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸோ டுவெல் நேச்சரோ இந்த சாப்டரில் எனக்கு நல்லா தெரியும், வேறு ஒரு சில சாப்டர் தான் தெரியாது. அப்போது யூ டேக் அ கால், நீங்கள் அதை போய் அழகாக படிங்க. ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரியா? இந்த செஷன் இப்போ நான் நடத்த போகிற விஷயங்கள் தெரியாதுன்னா என் கூட இருந்து கவனி. ரொம்ப சிம்பிள் தான், நான் சொல்லித்தரேன், கற்றுக்கலாம். நாளைக்கு போய் எக்ஸாமில் நீ சால்வ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் ஒப்பேற்றி விட்டுறேன். சரியா? அது ஈஸியாக என்னால் செஞ்சிட முடியும். ஓகே, ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம ரொம்ப ரொம்ப மெச்சூராக ஒரு சில டெசிஷன்லாம் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுரா. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப திறமையாக ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பயன்படுத்தணும். இருக்கிறதுல யார் இதை பெஸ்ட்டாக ப்ராப்பராக பயன்படுத்துகிறீங்களோ ஓகே, யூ ஆர் கோயிங் டு பி வெரி காம் இன் எக்ஸாம். நாளைக்கு பேனிக் ஆக மாட்டீங்க. உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப காமாக அழகாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ணிவிட்டு வர முடியும். சார் நான் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணல, as I started to study from last 1 month, may get at least 300. கண்டிப்பாக ஆக்சுவலாக சார் நான் நீட்டில் எப்படியாவது ஒரு 300 எடுத்துட முடியுமா, 400 எடுத்துட முடியுமா? நீட்டில் 300 400 எடுக்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஆஃப் திங். நிறைய பேர் ஆக்சுவலாக 300 400 எடுக்கிற அளவுக்கு எழுதிடுவான். கடைசி நேரத்தில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து நெகட்டிவ் ஊறப்பட்டது போய் அது குறைச்சி கொடுத்துரும். புரியுதா? 400 எடுக்கிற அளவுக்கு எழுதிட்டு நெகட்டிவில் என்ன பண்ணிவிடுவான், ஒரு 70லேருந்து 100 மார்க்கை லூஸ் பண்ணி அது 300 280ன்னு வந்து நின்றும். ஸோ என்ன பண்ணுங்கள், அன்டில் அட்மோஸ்ட் நீங்கள் ஒரு ஆன்சரில் கண்டிப்பாக ஷுவராக இருக்கிற வரைக்கும் நீ ஆன்சர் பண்ணாது. ஏன்னா இதில் நிறையா இருக்குது சார். இதை பாருங்கள், இதில் ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சின்சானாவெலாம் இருக்கான். சரியா? இப்போது அந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸுக்கெலாம் வந்து தே டோன்ட் ஹாவ் அ செகண்ட் சான்ஸ். ஓகே, அவங்களுக்கெல்லாம் இதுதான் தே ஹாவ் டு டேக் அ ரிஸ்க். ஓகே, ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண பார்ப்பாங்க. தே வில் ட்ரை டு டேக் 600. ஏன்னா ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா 600 தான் நீ எடுக்கணும்னா எல்லா கொஸ்டினையும் நீ அட்டன் பண்ணணும். ஓகே சார், நான் ரிப்பீட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். யாரெல்லாம் வந்து you're all 12th standard students and you are thinking about repetition.
சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நீட் எழுத போகிறேன். அண்ட் ஐம் திங்கிங் அபவுட் ரிப்பீட்டேஷன்றவங்களாம் யார்? மீண்டும் பயோவாக போங்க சார். எஸ்டர்டே 10 AM to 3 AM வரைக்கும் பயோ லைவ் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆல் சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டட், 3 மட்டும் இருக்குது. கண்டிப்பாக பிகாஸ் இன்றைக்கி ஒரு பெரிய பயாலஜி லைவ் இருக்குது. ஆஷா மேம் உங்களுக்கு அது சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க, செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதில் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு நீட் எழுத போகிறவங்க. அண்ட் யூஆர் ஆல் திங்கிங் அபவுட் ரிப்பீட்டிங். இப்போ உங்கள் நிறைய பேர் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டிலலாம் என்ன தெரியுமா அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, டேய் எப்படியாவது வந்து ஒரு 400+ எடுத்துரு, அதுதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா? என்ன அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரில. ஊப்ஸீஸ், ஒரு நிமிஷம்டா. ஓ இவ்வளோ பெருசுக்கு தெரியாமல் இருக்கு. யார் இந்த வேலையை பார்த்தா? ஒரு நிமிஷம். எழுதி காமிக்கும் போது தான் பார்க்குறேன், என்னடா அது பாய் ஸ்க்ரீனு காணுமே அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தம்பி நீ எப்படியாவது ஒரு 450+ எடுத்துட்ட அப்படின்னு வச்சுக்கோயேன். ஓகே, அப்போது நான் உன்னை நம்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு போடுறேன். ஒரு 400 மேலே எடுத்துட்டுனா நான் உன்னை ரிப்பீட் பண்ணுறதுக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போது அங்கெல்லாம் நீ ரொம்ப காமாக இருக்கணும். ரைட்டா? எக்ஸாமை நீ காமாக அப்ரோச் பண்ணு, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணு. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் இந்த செஷனில் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் சாப்டர்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் வரப்போகிறேன். சார் 7.5 இருக்குது சார், எவ்வளோ மார்க் எடுக்கணும்? கார்த்திகா உங்களுக்கு 7.5 இருக்குன்னா இப்போவே ஒரு 500+ எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ டீசன்ட் கவர்மெண்ட் காலேஜ்ப்பா. இப்போவே ஒரு 500+ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எடுக்க ட்ரை பண்ணுங்கள், முடியும், வாய்ப்பு இருக்குது. If you have 7.5 reservation, then you try to take 500. You have a very very good chance. சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நம்ம வந்து என்ன செய்யலாம், கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, உங்களுக்கு இதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தியரி கொஸ்டினும் சரி, அதே மாதிரி ப்ராப்ளம் கொஸ்டினும் சரி எதிர்பார்க்கலாம். சரியா? பெஸ்ட் கேஸ் சினாரியோ, ஓகே, பெஸ்ட் கேஸ் சினாரியோ செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு தியரி கொஸ்டினும் 2 ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டினும் வரும். ஓகே, இது வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ. worst case scenario 1+1 வரும். ஸோ either you will get 2 questions or 3 questions from this chapter. இந்த ஒரே ஒரு சாப்டர்ல இருந்து மட்டும் worst case scenario நீங்கள் கண்டிப்பாக 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இல்லை பெஸ்ட் கேஸ் scenario 3 கொஸ்டின் வந்து ஓகே எதிர்பார்க்கலாம். சரியா? செஷன் எவ்வளோ நேரம் ஆயிடுங்க சார்? போகும், இது போகண்ட ஆல்மோஸ்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 hours வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கும் இட் மைட் கோ அப் டு 4 hours லைக் தட். சரியா? என்ன செய்யலாம், ஒரு 4 hours வந்து போகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா? இப்போ இங்கே நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாரு. த ரெசிஸ்டிவிட்டி ரோ ஆஃப் அ செமிகண்டக்டர். சரியா? த ரெசிஸ்டிவிட்டி ரோ ஆஃப் அ என்னது, ஒரு செமிகண்டக்டர் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுதான். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே இருக்கிற எல்லா கிராஃபும் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சர் கிராஃப். ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் நடுவில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கிராஃப் போட்டிருக்காங்க. இட் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் பிஹேவியர், த கரெக்ட் பிஹேவியர். இப்போ இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ் வந்து கரெக்டான பிஹேவியரை இவங்க 2 பேருக்கு நடுவில் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இந்த கொஸ்டின் கேட்கும்போது இது கிட்டத்தட்ட ஹோம்ஸ்லாம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். சரியா? இந்த ரெசிஸ்டிவிட்டியுடைய ஃபார்முலா இருக்குல்ல, ரோ அப்படின்னு எழுதும். எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், இந்த ரோ தான் வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு இந்த மேக்ரோஸ்கோபிக் ஃபார்மு, மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸில் ஃபார்முலாலாம் இருக்குல்ல, மாஸ் டிவைடட் பை n இன்ட்டு E ஸ்கொயர் இன்ட்டு டவ். ஓகே, இந்த ஃபார்முலா எடுத்துப்போம். சரியா? இப்போது இதில் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு செமிகண்டக்டரில் இந்த ரெசிஸ்டிவிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n நம்பர். சரியா? ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் which in turn அப்போ அதே ரெசிஸ்டிவிட்டி will be inversely proportional to temperature. சரியா?
இது உனக்கு தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு எழுதிக்க, நான் அழகாக இங்கே உனக்கு ஒரு பாக்ஸ் போட்டும் கொடுத்துட்றேன். சரியா? ஸோ ஐடியா வந்து என்னது, எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், என்னதுடா, ரெசிஸ்டிவிட்டி ஓகே இஸ் inversely proportional to resistivity is inversely proportional to temperature. அப்போ இங்கே எந்த கிராஃப் வந்து அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நேச்சரை வந்து காமிக்குது? பிரதீக்ஷா ஷாவணி மேம் வந்து மெயில் செக் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கேன். ஏன்னா நேற்றெல்லாம் மெயில் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, நானே பார்த்தேன். எப்போ அனுப்பியிருந்தீங்கடா மெயில் ஏதாவது? நிறைய பசங்களாம் நிறைய டிப்ரெஷன்லலாம் இருக்கிற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. என்ன விஷயமா பிரதீக்ஷா மெயில் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பீடா. சரியா? நேற்று தான் மெயில் பண்ணியிருந்தீங்களா? ஓகே. இப்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஓகே இட் இஸ் பி. ஓகே, அந்த டவுட் என்னன்னு இங்கே, அதாவது அது கெமிஸ்ட்ரி டவுட்டுனா ஷாவணி மேமே நான் ரிப்ளை பண்ண சொல்கிறேன். இல்லை சார் வேறு ஜென்ரல் டவுட்டுனா என்கிட்டையும் கேளுங்க. இல்லை இஸ் இட் ரிகார்டிங் ட்ரெஸ் கோட்ஸ் அப்படின்னாலும் நான் ஷாவணி மேமை பார்த்து ரிப்ளை பண்ண சொல்கிறேன். சரிங்களா? சார் டிஸ்கிரிப்ஷனில் நேற்று பிடிஎஃப் அட்டாச் ஆகலை. ஐயோ கோச்சிக்காத லாவண்யா, நான் ஆக்சுவலாக பிடிஎஃபில் கொடுத்துட்டேன், ஏன் அட்டாச் பண்ணல இவங்க? சரி கொஞ்சம் கோச்சிக்காதரா, நான் தரேன், நானே தரேன், இப்போவே தரேன். சரியா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாருக்கும் அந்த கிராஃப் கிளியரா? எப்பயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் எனக்கு ஒரு டவுன்வர்ட் கர்வ் இருக்கணும். சரியா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஒரு டவுன்வர்ட் கர்வ் இருக்கணும். சரியா? இதுவே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடுவோம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். சரியா? த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட் NE and the resistance of a semiconductor will be as என்ன? தியரி பேஸ்ட் கொஸ்டின் தான். நீ இந்த சாப்டரில் வந்து என்ன கவனிக்கலாம் அப்படின்னா நிறைய தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கவனிக்கலாம். சரியா? இந்த லைவ் ஒரு 3 மணி நேரத்தில் இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் போகண்டாக்கணுங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவனிங்க, உங்கள் ஸ்டடி பிளான்ஸை பார்த்துக்கோங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயினில் 31/2003 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போது என்னது, எனக்கு வந்து இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஆன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மறுபடியும் இது ஒரு வாட்டி வந்து ஓகே உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகே ஆன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட் NE அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செமிகண்டக்டர் வில் பி as. ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போது ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னாடி தான் நான் ரிலேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த பர் டே ரெசிஸ்டிவிட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஓகே அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னடா, அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னேன். அப்போது டெம்பரேச்சர் ஓகே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n அப்படின்னு நான் சொல்லலாமா? அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இதில் இருந்து, ஏன்னா இப்போ பார்த்தோன்னா ரெசிஸ்டிவிட்டிக்கு n இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரெசிஸ்டிவிட்டிக்கு T வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கேன் ஐ சே N-ம் T-யும் வந்து தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லலாமா? தாராளமாக த்ரிஷா, நீங்கள் பயாலஜி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் வந்து படிங்க. ஓகே, அப்புறம் மூட்டை பூச்சிலாம் இன்னைக்கு கிளாஸுக்கு வந்துருக்கு. தேங்க்ஸ் ரா பவன், ரொம்ப நாள் ஆச்சு மூட்டை பூச்சி நசுக்கி. அன்பார்ந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை நசுக்கி அதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சரியா? ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NS டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. அப்போ எந்த ஆப்ஷனில் வந்து இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறாங்க? இந்த பாரு, NE இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் NE வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சியில் சொல்கிறாங்க. சரியா? ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதே டெம்பரேச்சர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால் அப்போ நான் என்ன சொல்லணும், ரெசிஸ்டன்ஸ் இல்லை ரெசிஸ்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா சி. சரியா? அப்போது நான் டெம்பரேச்சரை ஓகே
இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும், n வந்து இன்க்ரீஸ் ஆகணும், என்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகணும். சரியா, இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். ஓகே, முடிஞ்சு. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே கிளியரா? நம்ம அடுத்தது போவோமா? இதில் நிறைய தியரி இருக்கும்டா. சரியா, என்னடா நான் கிளாஸ் எப்போ முடியுன்றதே நிறைய வாட்டி திரும்ப ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. எத்தனை மணிக்கு முடியும் மக்களை நீங்களே சொல்கிறீங்கடா அடுத்த வாட்டிலேருந்து யாராவது கேட்கும்போது. இல்லைனா அந்த 2:50 காமெடி மாதிரி ஆகிடும் போல இது நம்ம நிலைமை இன்னைக்கு. இப்போ பாரு, இப்போ நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உனக்கு ஏன் கேட்குறேன் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். இந்த ஒரே மாதிரியான கொஸ்டின்லாம் எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில். இப்போ இங்கே டெம்பரேச்சர் T டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ரோ ஆஃப் அ செமிகண்டக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் எது கரெக்டாக இருக்கும்? டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் நடுவில் இருக்கிற கிராஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தெளிவு இதான் லிட்ரலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆமாம், லிட்ரலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் தான், ரைட்டா? ஆனால் அதே தான் திரும்ப 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 இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மாற்றி 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 கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதில் எந்த ஆப்ஷன் நீ சூஸ் பண்ணுவ? இப்போ இதை எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து சி ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சரியா, இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன செய்வோம், வில் பி சூஸிங் சி ஆப்ஷன். சி தான் வந்து இதில் கரெக்டு. சரியா, ரைட்டு. இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு வரும். ஓகே, யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் தட் இந்த சாப்டரில் ஒரு கான்செப்ட் எடுத்தால் அந்த கான்செப்டை அடித்து துவைக்கிற மாதிரி அதுலேருந்தே கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க அப்படின்றது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீ என் கூட என்ன செய்வேன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இருக்குடா. சரியா, இப்போ அந்த பி டைப் செமிகண்டக்டரோட மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? அது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குமா, நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குமா, அன்சார்ஜாக இருக்குமா, அன்சார்ஜ் அட் 0 Kelvin பட் சார்ஜ் அட் ஹை டெம்பரேச்சரா? என்கிட்ட வந்து ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இருக்குது. ஓகே, அந்த பி டைப் செமிகண்டக்டர் வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்லி சார்ஜா? ஓகே, அழகா கரெக்டாக ஆன்சர் பண்ணு பார்ப்போம். குட், வெரி குட். நிறைய பேர் பி டைப் எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவசரப்பட்டு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்லிடுவாங்க. நோ, ஒரு பி டைப் செமிகண்டக்டர் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அன்சார்ஜாக இருக்கும். சரியா, எனக்கு வந்து அது எப்படி இருக்கும்? ஓகே, அன்சார்ஜாக இருக்கும். ஸோ பி டைப் செமிகண்டக்டர்ஸ், ஓகே ஞாபகம் வச்சுக்கோ. சாரி, பி டைப் இது வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? அன்சார்ஜாக இருக்கணும். ஓகே, ஆர் நியூட்ரலாக இருக்கணும். தே ஷுட் பி அன்சார்ஜ் ஆர் நியூட்ரல். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு அடிஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஓகே இருக்காது. பிகாஸ் தேர் இஸ் நோ அடிஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அது எழுதி வச்சுக்கோ. ஏன்னா என்னைக்காவது ரீசன் கேட்பான், அதுக்கு வந்து நீ என்ன சொல்லணும் அப்போ? பிகாஸ் ஓகே தேர் இஸ் நோ ஓகே அடிஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்காது, நோ அடிஷன். அதனால தான் என்னது நீட் எக்ஸாம் May 4 ரிசல்ட் எப்போ சார் சொல்லுவாங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்தில் சொல்லிடுவான்டா. ஒரு 30 நாளில் உனக்கு ரிசல்ட் வந்துடும். சரியா, இப்போ அகெயின் சிமிலராக இன்னொரு கொஸ்டின் பாரு. இன் பி டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? நம்ம அதை என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் சொல்லுவோமா, ஹோல் சொல்லுவோமா, நியூட்ரான்னு சொல்லுவோமா, இல்லை புரோட்டான்னு சொல்லுவோமா? என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இருக்குது. அப்போ அதில் இருக்கிற மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சார் இதில் இந்த அளவுக்கு ஈஸியாக தியரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களா? ஆனால் நான் 12th வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தானே படிச்சிருக்கேன். எனக்கு இந்த இதுக்கு இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு 12th தெரியும் அப்படின்னா ஆமாண்டா சீரியஸாக உனக்கு இந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ப்ராப்ளமும் கேட்பாங்க. தியரியும் பார்த்துக்கணும், ப்ராப்ளமும் பார்த்துக்கணும். ஸோ நான் தியரி லெவல் கொஸ்டினும் நடத்த போகிறேன், ப்ராப்ளம் லெவலும் நடத்த போகிறேன். இப்போது நான் ஃபெர்மி லெவலில் பார்க்கும்போது சரியா, அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்சஸில் ஃபெர்மி லெவலில் பார்க்கும்போது இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அட் 0 Kelvin டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் லைஸ் நியர் த கண்டக்ஷன் பேண்டா, நியர் த வேலன்ஸ் பேண்டா, இந்த மிடில் ஆஃப் வேலன்ஸ் அண்ட் கண்டக்ஷன் பேண்டா, இல்லை இன்சைட் த கண்டக்ஷன் பேண்டா?
இப்போது நம்ம ஸ்கூலில் வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரா பண்ணுவோம். உங்கள் எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா நான் இப்போது ஞாபகப்படுத்துகிறேன். சரியா? நம்ம என்ன செய்வோம், வில் ட்ரா அ டயக்ராம் லைக் திஸ். ஸோ இந்த டயக்ராமில் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்டு. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட், ஓகே அப்படின்னு போடும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இப்போது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு நடுவில் இருக்கிற ரீஜன் வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா ஃபோர்பிடன் ஓகே எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த ரீஜனில் வந்து உன்னால் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, த ஃபெர்மி லெவல் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அட் 0 கெல்வின் டெம்பரேச்சர். அவன் ஏதோ டெம்பரேச்சர் கேட்கல, அட் 0 கெல்வின் வந்து எனக்கு கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து என்னது, எக்ஸாக்ட்லி சி, இன் த மிடில் ஆஃப் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓகே எக்ஸாக்டாக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓகே ஒரு லைன் போட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபெர்மி லெவல், இந்த லைன் தான் வந்து இங்கே எனக்கு என்னது, ஸோ ஃபெர்மி லெவல் ஓகே என்னால் இங்கே ஃபைன் பண்ண முடியும். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து சி. யாருக்காவது தெரியல அப்படின்னா மார்க் பண்ணிக்கோ. சரியா? த ஃபெர்மி லெவல் ஓகே இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அட் 0 கெல்வின். 0 கெல்வினில் வந்து அது எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் வேலன்ஸ் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில். சரியா? இப்போ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் என்ன செய்கிறேன், ஒரு பேசிக் லெவல் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஒரு சிலதெல்லாம் சொல்லித்தர ஆரம்பிக்கிறேன். இப்போது ஒன்றும் இல்லை, இங்கே என்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்மக்கிட்ட வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ பிங்க் கலரில் மார்க் பண்ணுறேன் பாரு, 1 × 10⁶ V/m இருக்குது. சரியா? இப்போ அவன் கொடுத்துருக்கிறது இங்கே வந்து என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது 1 × 10⁶ V/m இருக்குது. அண்ட் த விட்த் ஆஃப் டெப்ளீஷன் ரீஜன் ஓகே டெப்ளீஷன் ரீஜனோட விட்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500. அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது என்னன்னா ஆம்ஸ்ட்ராங். சரியா? ஸோ அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து என்னது, ஆம்ஸ்ட்ராங் விச் இஸ் டி. அப்போ அந்த டியுடைய வேல்யூ வந்து 5000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் எங்கெல்லாம் வருதோ அப்போ அங்கெல்லாம் 5000 × 10⁻−10 போடணும். ஓகே 5000 × 10⁻−10 மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஸோ த வேல்யூ ஆஃப் பொட்டென்ஷியல் பேரியர் வந்து என்னவா இருக்கும், இதுதான் கேள்வி. நம்மளை வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த பொட்டென்ஷியல் பேரியர் இருக்கு இல்லையா, அந்த பொட்டென்ஷியல் பேரியருடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும். ஸோ பேசிக்காக நான் இங்கே V உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நான் இங்கே யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து என்னது, ஐ வில் கம் டு த ஃபார்முலா. சரியா? நம்ம நார்மலாக பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம், எலக்ட்ரிக் ஃபீல்டையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ அதை யூஸ் பண்ணியே நான் என்ன செஞ்சிடலாம், இங்கே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர் லைக் திஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 × 10⁶ இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது 5000 × 10⁻−10. சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் இது வந்து என்ன செய்கிறேன், 5 × 10 இதில் வந்து ஒரு 3 இருக்குது, இங்கே வந்து ஒரு -10 இருக்கா, -7 மாறிடும். அப்போ 5 × 10⁻−1 வருது, விச் மீன்ஸ் அப்போ 0.5. எனக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா பொட்டென்ஷியலுக்கு 0.5 கிடைக்குது. உங்களுக்கும் அதே ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு நீங்களும் ஒரு வாட்டி அழகாக என்ன பண்ணிக்கோ, கிராஸ் செக் பண்ணிக்கோ. இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரியா? இங்கே இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் வந்து என்னது, ஓகே ஆன்சர் 0.5. எல்லாருக்குமே 0.5 கிடைக்குதா, சி ஆப்ஷன் கிடைக்குதா எல்லாருக்குமே. அண்ட் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சம் தான் இல்லையா, ரொம்ப டஃப்பான சம்லாம் இல்லை. நம்ம இந்த ஃபார்முலா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் பார்த்த ஒரு ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. எங்கே நம்ம இதை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி அந்த சாப்டர்லாம் பார்க்கும்போது அங்கேயே கரைச்சி குடிச்சிட்டு வந்த ஒன்று தான்.
இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரும். நீ என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 10th சாப்டர் இருக்குல்ல, 10th சாப்டரில் பேசிக்காக எங்கேயுமே புது ஃபார்முலான்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நல்லா நீ கவனிச்சின்னா 10th சாப்டரில் பேசிக்காக புது ஃபார்முலான்னு ஒன்று எங்கேயுமே கிடையாது. ஏற்கனவே மற்ற இதிலெல்லாம் படித்ததை கொஞ்சம் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இங்கே பயன்படுத்துவோம், அவ்வளோதான். அந்த நாலேஜ் உனக்கு வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இருக்கிறதுல 10th சாப்டர் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த 10th சாப்டர் வந்து இட் இஸ் சம்மரி ஆஃப் ஆல் த சாப்டர்ஸ் தட் யூ ஸ்டடிட் இன் 12th ஸ்டாண்டர்ட். சரியா? இப்போ என்கிட்ட இங்கே ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இருக்குது, ஹேஸ் அக்செப்டார் லெவல்ஸ் 57. சரியா? 57 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா MEV. MEVனா அப்போ அது மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கணும். சரியா? above the valence band, the maximum wavelength of light required to create a hole. நம்மள வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேவ் லென்த், அதாவது லேம்டாவுடைய வேல்யூ வந்து இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் கொஸ்டினில் எனக்கு கொடுத்துருக்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா எனர்ஜி. அந்த எனர்ஜியுடைய வேல்யூ தான் வந்து எனக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 57 ஸ்மால் லெட்டர் MEV. சரியா? ஸ்மால் லெட்டர் M இன்ட்டு E இன்ட்டு V இருக்குது. இப்போது ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஸ்மால் லெட்டர் M கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அங்கே 10⁻³ மில்லி. இதே கேபிட்டல் லெட்டர் M கொடுக்குறாங்க அப்படின்னா 10⁻+6 மெகா. ஓகே, இது வந்து என்னது மில்லி, இது 10⁻6 வந்து என்னன்னா மெகா. அப்போ இங்கே ஸ்மால் லெட்டர் M இருக்குன்னா 10⁻³ போடணும். ஏன் சொல்கிறேன்னா, நானே இந்த டக்குன்னு அப்படி படிக்கும்போது MEVன்னு உடனே மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வாய் தவறி சொல்லிட்டேன். அது மில்லி, ஸ்மால் லெட்டர் M இருக்கா, அப்போ மில்லி. அப்போ என்ன செய்யணும், 10⁻³ போடணும். சரியா? ஸோ இதான் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காப்புல, வேறு எந்த வேல்யூமே கொடுக்கல. அப்போ இங்கே என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? இப்போ இங்கே இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு லேம்டா தானே கண்டுபிடிக்க சொன்னால், லேம்டா என்ன என்று கண்டுபிடி. சரியா? அப்போ நான் இதுக்கான ஃபார்முலா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா E is equal to HC divided by lambda. E equal to என்னது HC divided by lambda. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், lambda is equal to H into C divided by E அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன். இப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டண்ட்டாக H, அப்போ அது 6.67 into 10 என்ன செய்யலாம் அப்படின்னா -34 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட் Cக்கு 3 into 10⁸. சரியா? இப்போ அதை போட்டுட்டு அப்படியே அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், going to divided by and then எனர்ஜி கொஸ்டினில் வந்து என்ன சொன்னால் 57 into 10⁻³ 57 into 10⁻³. அப்புறம் எலக்ட்ரான் இருக்குல்ல, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் E வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1.6 into 10⁻19 கூலும். அதையும் கீழே சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 1.6 into 10⁻19. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கேன்சல் பண்ணால் ஓகே எனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? தூக்கம் வருது, இன்ட்ரெஸ்டாக கொஞ்சம் கொண்டு போங்க சார் ப்ளீஸ். புரியுது கணேஷ், இந்த நேரத்தில் தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அவசியமான ஒன்று தான். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். இலை என்னலே காலங்காத்தால் நாளைக்கு எக்ஸாம்டாவா? இன்னொன்று நான் சொல்லுவேன் கணேஷ், மேபி உனக்கு தூக்கம் வரதுக்கு காரணம் நீ நிறைய கஷ்டப்பட்டு படித்து டயர்டாக இருக்கிறதுனாலே கூட இருக்கும். சரியா? டோன்ட் வரி, அதெல்லாம் நம்ம பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. -6 போட்டிருக்கீங்க, எங்கடா -6 போட்டிருக்கேன், 56 into ஐயோ ஆமாம் வேறு அவனை சொல்லிட்டு நான் தூங்கிருந்துருக்கேன். நம்மளுக்கு இது 10⁻³ சரியா? மில்லி தானே, அப்போ 10⁻³ ஓகே. ஸோ இவரை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணும்போது முதல்ல நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். ஆப்ஷன் பார்த்துட்டு தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். 57 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது, 57 into 10⁻³ இருக்குது, 217,105 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது, அப்புறம் வந்து 11.61 into 10⁻33 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் பிஃபோர் ஐ சால்வ் எவ்ரிதிங் சின்னதாக ஒன்று தான் கவனிக்க போகிறேன். ஏன்னா இந்த 10 ஆன்சர் எனக்கு என்ன தான் வரும். ஓகே, ஒரு பேச்சுக்கு எனக்கு வந்து -34 இருக்குது, அது கூட ஒரு +8. அப்போ நியூமரேட்டரில் 10 வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -26 வரும். அதே மாதிரி டினாமினேட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு -3 இருக்குது, -19 இருக்குது. ஸோ அது வந்து ஒரு -22.
அப்போ -22 மேலே போச்சுன்னா -26 + 22 = -4ல் இஞ்சி போனால் என்ன வரணும் 10⁻⁻4ல் வரணும். ஓகே, இப்போது அது ஒரு 10⁻⁻4. ஓகே, சூப்பர், நைஸ். மற்ற டேர்ம் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா 6.67 இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கே 6.6 இருக்குது, இங்கே 3 இருக்கா. ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் 6.6. இப்போ நீங்கள் ஆன்சர் வந்து என்ன ஃபஸ்ட்டு நம்பரில் வரும் அப்படின்றத கவனிக்கணும், அவ்வளோதான். சரியா? அப்போது லைக் ஹவு ஐ சால்வ் திஸ் இஸ், இங்கே வருங்க 6.67 1.6 எப்பயுமே நீங்கள் கேன்சல் பண்ணால் யூ ஆர் கோயிங் டு கெட் வாட் 4.14 வரும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், எப்பயுமே நீ 1.6 6.67 கேன்சல் பண்ணால் வரப்போகிற டேர்ம் வந்து 4.14 இருக்கும். இப்போது இங்கே டினாமினேட்டரில் 57 இருக்குல்ல, அதை நான் 16 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன், 60 அப்படின்னு. அப்போ 3 கீழே வந்து ஒரு 60 இருக்கும். அப்போ அந்த 60 வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இட் பிகம்ஸ் 20. சரியா? ஸோ 4.14 / 20 ஆன்சர் 2ல் ஆரம்பிக்கும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அப்போ எனக்கு வந்து 2ல் இருக்குது. அது யார்? இங்கே இருக்கிறத நான் பார்க்கும்போது வாட் ஐ ஃபைண்ட் இஸ் ஆன்சர் வந்து லாவண்யாலாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க, 2ல் ஆரம்பிக்குது. நான் அந்த அளவுக்குலாம் கூட போல, நான் 2ல் ஆரம்பிக்குதுன்ற வரைக்கும் தான் பார்த்தேன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு வந்து இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா 2ல் ஆரம்பிக்குது. ஏன்னா மேலே 4.14 57 நான் வந்து 16 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அப்போ 2 டிவிஷன் அப்போ 2 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஃபுல் கேல்குலேஷன்லாம் உசுறு கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி பேசிக்காக அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு டெஸ்ட் இட். அந்த டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போது மைடியர் அந்த ஒருத்தன் கேட்டேன்னாடா, கணேஷ் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக போகுதா இல்லையா? நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எவ்ரி 5 நிமிஷம் ஒன்ஸ் உன்னை கூட்டுக்குன்னே இருக்க போகிறேன், கணேஷ்னு. ஸோ தட் உனக்கு தூக்கம் வராது, நீ ஒழுங்காக கவனிப்பேன், நாளைக்கு போய் எக்ஸாம் நல்லா பண்ணுவேன். சரியா? நீட் யூஜி 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு தியரி பேஸ்ட் கொஸ்டின். என்னென்னா என்கிட்ட வந்து ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இருக்குது. சரியா? கன்சிஸ்ட் ஆஃப் 2 PN junction diodes, a center tapped transformer capacitor and load resistance. Which of these components remove the AC ripple, okay, from the rectified output? இப்போ இங்கே இருக்கிறதுல எது வந்து எனக்கு ஏசி சர்க்கியூட்டால் ஏற்படுற ரிப்பிளை வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு கேட்குறாங்க. லோட் ரெசிஸ்டன்ஸா, சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மரா, பிஎன் ஜங்ஷன் டயோடா, இல்லை ஒரு கெப்பாசிட்டரா? ஓகே, எது அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர். சரியா? இப்போ தப்பர் இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல, நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் படிச்சிருப்போம். என்னன்னா ஒரு கெப்பாசிட்டரை கொண்டு போய் நீ வந்து ஒரு பியூர் ஏசி சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுற அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கெப்பாசிட்டரை கொண்டு போய் நீ வந்து என்ன செய்கிற, ஒரு பியூர் ஏசி சர்க்கியூட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டிவ், ஓகே, ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எக்ஸசி, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசியுடைய ஃபார்முலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 1/ωc. அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸியுடைய ஃபார்முலா வந்து 1/2πf/c. அப்போது அதில் இந்த ஆசிலேஷன்ற ஒரு விஷயம், எனக்கு ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அது வந்து எங்கே எனக்கு வருது, இட்ஸ் அ காம்போனன்ட் ஆஃப் எக்ஸசி தான். ஒரு கெப்பாசிட்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு அங்கே ஏசி ரிப்பிள் இருக்காது, ஏசியோடைய வேல்யூ எனக்கு மாறிட்டே இருக்காது. புரியுதா? அதனால தான் இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன், ஆன்சரை கெப்பாசிட்டர், ஓகே, டி கெப்பாசிட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். நீட் யூஜியில் 2023 ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக கேட்ட கேள்விகளில் ஒன்று. ஜஸ்ட் பியூர் தியரி, உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், நீ மாட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இஸ் இட் ஈஸி ஆர் நாட்? கண்டிப்பாக ஈஸி தான். யாருமே இதை வந்து எனக்கு தெரிஞ்சு டஃப்னுலாம் சொல்லவே முடியாது இல்லையா? இட்ஸ் a வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு வரலாம். இப்போ இஃப் ஈச் டயோட் ஹாஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டயோடு இருக்குது, D1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா D2, D3, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 டயோடு இருக்குது பேசிக்காக. ஈச் டயோட் ஹாஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 25 ohm. ஒரு டயோடுக்கும் வந்து 25 ohm வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இஸ் கரெக்ட்? அப்போது இங்கே வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸில்
அதாவது I3 டிவைடட் பை I4 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காப்புல, I2 டிவைடட் பை I3 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காப்புல, I1 டிவைடட் பை I3 வந்து 1ன்னு கொடுத்துருக்காப்புல, I1 டிவைடட் பை I2 உடைய வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காப்புல. இதில் ஏது கரெக்டு ஓகே அப்படின்றதான் கேள்வி. சரியா? இப்போது என்னென்னா இங்கே வந்து நம்ம கிர்ச்சாஃப் லாஸை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பாரு, இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, I1 என்னது I1 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இந்த I1ன்ற கரண்ட்டு தான் I2 I3 I4 அப்படின்னு 3ஆக பிரியுது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம கிர்ச்சாஃபின் விதிப்படி, கிர்ச்சாஃப்ஸுடைய ஃபர்ஸ்ட் ரூல், ஜங்ஷன் ரூல் படி எனக்கு என்ன இருக்கணும், I is equal to I2 ப்ளஸ் I3 ப்ளஸ் I4க்கு ஈக்குவலாக இருக்கணும். I2 I3 I4 எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sum of I1க்கு ஈக்குவலாக இருக்கும். sum of I2 I3 I4 should be equal to I1. இது பேசிக் நாலேஜ் இல்லையா? ரைட்டு. இஃப் has a forward bias resistance of 25 ohm. ஓகே, இப்போ as a forward bias resistance of 25 ohm in their below circuit. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா I2 I4 உடைய வேல்யூ வந்து ஈக்குவல் டு இதில் ரைட்ரா யார் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கா அப்படின்னு பாரு. இப்போ இந்த சர்க்கியூட்டில் எனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணும். என்னென்னா நானும் உனக்கு அதை அழகாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. சரிங்களா? இப்போ இது வந்து பேட்டரியோட பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்போ நான் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிறவங்களெல்லாம் க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன். இப்போ இது பாரு, இது வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பேட்டரி கூட ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா D1 இருக்குல்ல, இந்த D1ம் எனக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஆனால் இந்த D2 வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாமா? D2 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனி, இந்த D2ல அந்த D2 உடைய நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் கூடயும், பாசிட்டிவ் சுற்றி வந்து நெகட்டிவ் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது D2 வந்து இங்கே ரிவர்ஸ் பயாஸ்னா, அப்போ ரிவர்ஸ் பயாஸில் எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுமா ஆகாதா? ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுமா ஆகாதா? அப்போ D2 வந்து ரிவர்ஸ் பயாஸ். அப்போது ஓகே, எனக்கு வந்து இந்த D2ல வந்து என்ன அப்படின்னா நோ கரண்ட், அது வழியாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. அப்போ அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது அப்படின்றதுனால அப்போ I3 உடைய வேல்யூ வந்து எனக்கு என்னவாயிடும் அப்படின்னா 0 ஆகிடும். சரியா? I3 உடைய வேல்யூ வந்து என்னது 0 ஆகிடும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், அப்போ இந்த ரிலேஷன் மேலே இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா I1 is equal to I2 plus I4 மட்டும்தான் வந்து மிச்சம் இருக்கும். I3 0 ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ அடுத்த கதைக்கு வரம் பாருங்க. இப்போது எனக்கு V equal to IR ஃபார்முலாவில் இருந்து நான் வந்து கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஒரு பேச்சுக்கு நான் I2 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து என்ன செய்யலாம், ஓகே, V2 டிவைடட் பை R2ன்னு போடலாம். இப்போது பேரலாக இருக்கும்போது இது எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா, இப்போ இங்கே 5 வோல்ட்னா இந்த பிரான்ச்லேயும் 5 வோல்ட்டு தான், இதுலேயும் 5 வோல்ட்டு தான், இதுலேயும் 5 வோல்ட்டு தான். பேரலாக இருக்கும்போது எல்லாத்துலேயும் வோல்டேஜ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். அப்போ V2 உடைய வேல்யூ 5 வோல்ட் டிவைடட் பை ஓகே, அப்போ I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல, அங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 125. சரியா? அதே மாதிரி இப்போ I4க்கு போட்டாலும் நான் வந்து என்ன செய்வேன், இங்கே வந்து V4 டிவைடட் பை R4. அப்போ V4லேயும் அதே 5 வோல்ட்டு தான் இருக்கும், அங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் 125. அப்போ நான் என்ன சொல்லலாம், I2 ஈக்குவல் டு I4ன்னு சொல்லலாமா? எஸ், கேன் ஐ சே I2 ஈக்குவல் டு I4? அப்போ இதில் நான் என்னெல்லாம் கவனிக்கிறேன் அப்படின்றத எடுத்து உனக்கு நான் சம்மரைஸ் பண்ணுறேன். இதில் இருந்தால் நம்ம ஆன்சரே கொண்டு வர போகிறோம். நான் இதில் என்ன சம்மரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா I2ம் I4ம் சேமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I3 உடைய வேல்யூ 0வாக இருக்குது. I3 உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குது, 0வாக இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? எஸ், இஃப் தே போத் ஆர் சேம்
கணேசா இருக்கியா? சூப்பர், வேற லெவல். அப்புறம் என்ன கவனிக்க ஆரம்பிச்சிட்டே, சரியா? அப்போ I2 I4 சேம்னா இப்போ என்ன ஆகிடும், ஒரு பேச்சுக்கு இந்த பேர் I1 இஸ் ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I4. அப்போ I1 இஸ் ஈக்குவல் டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன், I2 ப்ளஸ் I2. ஏன் யாழ்னியன் சார் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ தானே கண்டுபிடிச்சேன் சின்ஸ் I2 உடைய வேல்யூ I4ம் சேமாக இருக்குன்றதுனால I4 தூக்கிட்டு அந்த இடத்துல I2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும், 2I2ன்னு இந்த பக்கம் மாறிடும், இங்கே வந்து I1. அப்போ பேசிக்காக I1 டிவைடட் பை I2 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு ரிலேஷன் வரும். அப்போ இது எங்கே எனக்கு இருக்குது, ஆப்ஷனை எங்கே கொடுத்துருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அட் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் பாரு, I1 டிவைடட் பை I2 இஸ் ஈக்குவல் டு 2. ஈஸியா சார்? டயோடில் 25 ஓம் ரெசிஸ்டன்ஸ் டயோடில் எங்கே இருக்குது, பேட்டரியில் இருக்கிறது சொல்கிறியா ஹரிஹரன்? அது பேட்டரியில் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. லாவணி என்ன சொல்கிறாங்க சார், டைரெக்டாக I3 0ன்னு வச்சுட்டு அப்போ ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி போடக்கூடாதா சார்? சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ஆப்ஷன்ஸ்க்கு 0 ஆகிடுது இல்லை சார்? பண்ணலாம்டா தாராளமாக. நான் உனக்கு இதை ஃபுல் கான்செப்டாக சொல்லித்தரேன். ஸோ தட் நாலு பின்ன ஏதாவது ஆப்ஷன்லாம் அவன் ட்விஸ்ட் அடித்தா கூட உனக்கு சால்வ் பண்ணி போட தெரியும். ஆனால் லாவண்யா நீ சொன்ன சூப்பர் கான்செப்ட். லாவண்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் சார் நீங்கள் I3 0ன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நான் இங்கே I3 0, இதில் I3 0, இதில் I3 0 போட்டால் இது எல்லாமே பாருங்களேன் 1 வராதில்ல. ஆனால் அப்போ இதுதான் கரெக்டு நான் உடனே கண்டுபிடிச்சிடலாம்லன்ட்டு லாவண்யா சொல்கிறாங்க. செம்ம ஐடியா, அது கரெக்டு. இன்னொன்று உனக்கு அதுதான், எல்லா கொஸ்டினும் அங்கேயே க்ளூ கொடுத்துருவோம், நீ அதை வச்சு அழகாக கண்டுபிடிச்சிடலாம், சரியா? நாளை பின்ன எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ ஒரு 2 ஆப்ஷனில் I1 I2 தான் இருக்குது, ஓகே, ஒன்றும் I1 பை I2 வந்து 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படிலாம் பண்ணுவாங்களா? ஆப்ஷன் இருக்காதா? அதாவது ஆப்ஷன் இருக்காதான்னா ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருவோம். இப்போ இதுலேயே வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் வந்து என்ன செய்கிறேன், சி ஆப்ஷனை இப்படி கொடுத்துட்றேன், I1 டிவைடட் பை I2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்றேன் ஒரு ஆப்ஷன். அப்போ நீ என்ன பண்ண வேண்டியிருக்கும், சால்வ் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? ஸோ அதுக்காக சொல்கிறேன், அவன் ஒரு ஆப்ஷனை வந்து கொஞ்சம் குழப்பணும்னு நினச்சி கொடுத்துட்டா கூட நீ கொஸ்டின் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அன்றைக்கி அந்த ரிலேஷன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிட முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் நான் அதை உனக்கு சூப்பராக சால்வ் பண்ணவும் சொல்லி கொடுத்துறேன், சரியா? ஸோ இப்போ அடுத்து ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டினுக்கு வரும். இதில் நிறைய கொஸ்டின் இப்போ நீ சால்வ் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் ஜேஇ கொஸ்டின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பேர் நீ என்ன சென்ட் பண்ண ஜேஇ அது ரொம்ப கஷ்டமாச்சே, ஊரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்வாங்களே, அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பேன், சரியா? பட் இட் இஸ் நாட் லைக் தட். நோ, இட் இஸ் டெஃபினெட்லி நாட் லைக் தட். அப்போது எதுக்கு 25 ஓம் கொஸ்டினில் கொடுத்தாங்க? அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஹரிஹரா, புரியுதா? அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணும்போது நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கணக்கு எடுக்கலாம். இதில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அதை கால்குலேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அன்றைக்கி வேணால் நான் வந்து என்ன செய்யலாம், இந்த 25 ஓமை கனெக்ட் பண்ணலாம். இங்கே எனக்கு நான் வெறும் கரண்ட்டை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறேன், கரண்ட் ஃப்ளோவை கண்டுபிடிக்க போகிறேன்றதுனால எனக்கு அது தேவைப்படலை. ஸோ கொஸ்டினில் எதுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நம்ம குழம்பணும், தேவையில்லாமல் தலைவலியில் உட்காந்துருக்கணும், இது எதுக்குடா குத்தானுங்க, அதை ஏதோ காரணம் இருக்கும் போலையே, நம்ம அதை விட்டுட்டு போடுறோமே, அது அந்த நமக்கு அது அந்த மாதிரி வேல்யூ வரும்போது என்ன மனசுக்குள்ளே ஃபீலிங் வருதுன்னா, இந்த கிளாஸில் எவனாவது ஒருத்தவன் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது தமிழ் எக்ஸாமில் ஒருத்தவங்க கிராஃப் வாங்கினா உனக்கு எப்படி இருக்கும், இன்னும் அது தமிழ் எக்ஸாமில் இவன் ஏன் கிராஃப் வாங்குறான், அப்போது ஒருவேளை இதில் ஏதோ கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின் இருக்குதோ, நமக்கு தான் தெரியலையோ, அது என்ன கிராஃபாக இருக்கும், தமிழில் நம்ம என்ன கிராஃப் படித்தோம், நம்ம ஏதோ புக்கில் படிக்காமல் விட்டோம் போல அப்படின்னு எக்ஸாம் நேரத்தில் நமக்கு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபியர் வரணுன்றதுக்கோசம் தான் உனக்கு இங்கேயே அதை செய்கிறான். சரி, இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு வரும். given below are two statements, one is labeled, சரி அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான், டிஃப்யூஷன் கரண்ட் ஏ. டிஃப்யூஷன் கரண்ட் என்ன, பிஎன் ஜங்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் த ட்ரிஃப்ட் கரண்ட் இன் மேக்னிடியூட் இஃப் த ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்கிறான். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறது. இது வந்து கரெக்டாக? ஆமாம், ஏல சொல்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா கரெக்டு தான்.
ஸோ ஐ வில் கோ வித் ஏ வந்து எனக்கு எங்கே எப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம ஒரு பிஎன் ஜங்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிஎன் ஜங்ஷனில் வந்து டிஃப்யூஷன் கரண்ட் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரிஃப்ட் கரண்ட்டை விட அதிகமாக இருக்கும். டிஃப்யூஷன் கரண்ட்டை விட ஓகே ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். சரி, அதுக்கான ரீசன் ஆனால் என்ன சொல்கிறேன், ஏன் அப்படி அதிகமாக இருக்குது. டிஃப்யூஷன் கரண்ட்னா பிஎன் ஜங்ஷன் இஸ் ஃப்ரம் என் சைடு டு த பி சைடு இஃப் த ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட். தவறு செய்து விட்டாய் பற்றியா. என்ன சொல்கிறான், இந்த டிஃப்யூஷன் கரண்ட் ஒரு பிஎன் ஜங்ஷனில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து என் சைடில் இருந்து பி சைடுக்கு போகுன்றான். என் சைடில் இருந்து பி சைடுக்கு எனக்கு ஃப்ளோ ஆகுன்றான். இது வந்து எனக்கு ராங். இட் இஸ் அட்ரோஷியஸ்லி வந்து என்னது ராங். ஓகே, ஒரு ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் சரியா எனக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா பி சைடில் இருந்து என் சைடுக்கு தான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். எதில், ஒரு ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் அது பியிலேருந்து எனக்கு தான் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா அப்போ அவன் சொல்கிற ரீசன் வந்து இங்கே தப்பு. அப்போ அசர்ஷன் கரெக்டு, ரீசன் ஆனால் தப்பு. சரியா, அப்போ அது எங்கே வந்து கரெக்டாக கன்வே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல சியில் வந்து கன்வே ஆகுது. ஏ வந்து கரெக்டு சரியா, ஆனால் அவன் சொல்கிற ரீசன் இருக்குல்ல அது வந்து நாட் கரெக்டு, அது வந்து இங்கே ராங்காக இருக்குது. சரியா, இது எல்லாருக்குமே கிளியரா? இப்போ இது கிளியர் அப்படின்னா அது பாரு எந்த அளவுக்கு ஜேஇல சிம்பிளான ஒரு கேள்வி பாரு. கான்செப்ட் தெரிஞ்சால் நீ மட்டும் திறம்பட அழகாக என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நாட் தட் டஃப் இல்லையா. இப்போது அடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினுக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசியூமிங் தட் த ஜங்ஷன் டயோட் இஸ் ஐடியல். இது ஒரு ஐடியல் ஜங்ஷன் டயோட், பர்ஃபெக்டான இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த கரண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஷோன் இன் டைரெக்டாகவே கொஸ்டின் என்ன செய்கிறான், இந்த படத்தை பாரு, இதில் கரண்ட்டை கண்டுபிடி அப்படின்றான். இப்போ இதில் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இதில் எனக்கு ஒரு 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி இருக்குது இல்லையா. இப்போ நீ வி வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா 3 வோல்ட் இருக்குது, முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் இருக்குது. அப்போ நீ பொட்டன்ஷியல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 3 வோல்ட்டு மைனஸ் 1 வோல்ட் ஈக்குவல் டு 2 வோல்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போது நான் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி பை ஆர். அப்போ வியுடைய வேல்யூ 2 வோல்ட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஒரு 100 ஓம்ஸ். சரியா, அப்போ அது வந்து என்ன ஆகிடும் 1/15 ஆகிடும். அப்போது 1/50 ஓகே என்னது அது ஆம்பேரு. இப்போ 1/50னா நான் வந்து என்ன செய்யலாம், அதை 0.02ன்னு எழுதலாமா, 0.02 ஆம்பேர் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து 20 × 10⁻³ ஆம்பேர், அப்படி இல்லைன்னா 20 மில்லி ஆம்பேர்னு எழுதலாம். அவ்வளோதான். என்ன தலைவா, என்ன இது எல்கேஜி சம்ம கேட்குற மாதிரிலாம் இருக்குது. நீ போடுறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் வந்து நீட்டில் வருமா அப்படிலாம் அப்படின்னா வரும்டா, வரும். உனக்கு ஃபார்முலா தெரியணும், அவ்வளோதான். கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா V/R, I = V/R. அப்போ வியில் 20, ஆரில் வந்து 100 போட்டு கால்குலேட் பண்ணி 0.02 வரும். ஓம் புச்சால்தனை என்னவாக இருக்கணும்னா ஆப்ஷனில் 0.02 காணும்னா சரி 2 இருக்குது 20னாவது ஆன்சர் பண்ணிடணும், இல்லை அந்த கன்வர்ஷன் பண்ண தெரியணும். 10⁻³ போட்டால் இது மில்லின்னு மாறிடும். அந்த கன்வர்ஷனை சுதாரிக்க தெரிஞ்சிடும். அது மட்டும் நீ சுதாரிச்சிட்ட, அது மட்டும் நீ கரெக்டாக போட்ட அப்படின்னா நீ தப்பிச்சிட்ட. யூ டன் வெல். ஓகேவா, இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியரா? நம்ம அடுத்தது போகலாமா? அப்போ இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏ தான் வந்து கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது, ஏ. எல்லாருமே இதில் கிளியரா? கேன் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா another one for the circuit shown in the figure. சரியா, the equivalent resistance between the points A and B for the 2 cases. ஓகே, கேஸ் 1 வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை எனக்கு VA உடைய வேல்யூ வந்து VB விட அதிகமாக இருந்தால் அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், VBயை விட VA அதிகமாக இருந்தால் அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து
என்னவா இருக்கும், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாப்புல. சரியா, ரைட்டு. நம்ம என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்ன சொல்கிறாப்புல, எனக்கு விஏவுடைய வேல்யூ வந்து விபியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கும். சரியா, அப்போது பேசிக்காக இது வந்து என்ன ஆகிடும், விஏ அதிகமாக இருக்குது, விபி வந்து கம்மியாக இருக்குன்னா திஸ் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். இது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். அப்போ ஏ அதிகமாக இருக்குன்னா ஏ தான் பாசிட்டிவ், பி கம்மியாக இருக்குன்னா பி இஸ் நெகட்டிவ்னு வச்சுக்கோம். அப்போது இங்கே D1 அண்ட் D2 ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாமா? நான் என்ன சொல்ல போகிறேன், அப்போ தென் எனக்கு D1 அண்ட் D2 ரெண்டுமே வந்து இப்போ எனக்கு எப்படி இருக்குது, அப்படி ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. D1 அண்ட் D2 ரெண்டுமே வந்து எனக்கு என்னவா இருக்குது, ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. சூப்பரா மினாட்டோ, ஆன்சர் கரெக்டாக பண்ணியாச்சு, அற்புதமாச்சு. சரி, ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிறதுனால அப்போ என்னங்கய்யா ஆக போகுது, ஒன்றும் இல்லைடா, ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எனக்கு பேசிக்காக எப்படி இருக்குன்னா பேரலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ரெண்டுமே 50 50ல் பாதி வந்து என்ன அப்படின்னா 25. ஸோ 1/REQ இஸ் ஈக்குவல் டு, சரியா, 1/50 ப்ளஸ் 1/50. அப்போ REQ உடைய வேல்யூ வந்து 25 அப்படின்னு எடுத்து எழுதிட போகிறேன். சரி, இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு இந்நேரம் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது கண்டிஷனில் எனக்கு வந்து விபி வந்து விஏ விட அதிகமாச்சு அப்படின்னா அப்போ இது ரிவர்ஸ் பயாஸாக மாறிடும். விபி வந்து விஏவோட அதிகமாக இருக்க பார்த்து, ஓகே, அப்போது D1 அண்ட் D2 வந்து எனக்கு எப்படி இருக்கும், ஆர் இன் ரிவர்ஸ் பயாஸ். இப்போ ரிவர்ஸ் பயாஸில் என்ன பிரச்சனை, என்ன விஷயம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோவே இருக்க போகிறதில்ல, இதில் எனக்கு கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ கரண்ட் ஃப்ளோவே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே என்ன சொல்லலாம், இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து என்னது, இன்ஃபினிட்டி. என்ன கணேஷ் புரிஞ்சுதாடா? ஏன் ஆடியன்சர் வந்து கரண்ட்டு 0 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைடா, இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா V/I போடுவேன். அப்போ V/I இடத்துல நான் வந்து என்ன செய்வேன்னா 0. எனிதிங் டிவைடட் பை 0 வந்து என்ன வரும், இன்ஃபினிட்டி. சரியா, அப்போ அதனால் இங்கே வந்து சரியான ஆன்சர் என்னவாக இருக்கணும், 25, இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து இங்கே கரெக்ட் அப்படின்னா ஏ, 25, இன்ஃபினிட்டி. எல்லாருக்கும் இது கிளியரா? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருக்குமே இது கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? V/0 வந்து என்னது, தனராஜ் சூப்பரா, இன்ஃபினிட்டி. இப்போ நீங்கள் ஏற்கனவே சால்வ் பண்ண இன்னொரு மாடலில் நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன். சரியா, எஸ் கிளியர், டாக்டர் ஸ்ரீ ஹரிணி MBBSக்கும் கிளியர். அடுத்து இப்போ இதே மாடலில் நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் போட்டோம். இப்போ அதனால் நாளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது உனக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 3.2 இருக்குது, இங்கிட்டு வந்து ஒரு 3 இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V வந்து என்னது, 3.2 minus 3 is equal to 0.2 volt. சரியா, இந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ எனக்கு இங்கே வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 100 ohmஸாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ எனக்கு இங்கே வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், 100 ohms கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? இப்போ நான் இதில் என்ன கண்டுபிடிக்கணும், கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்ட்டு I is equal to V/R. வியோட வேல்யூ 0.2 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு 100. அப்போ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.002. அப்படி இல்லைன்னா நான் வந்து அதை என்ன செய்யலாம், ஆன்சரை ஐ கேன் ஜஸ்ட் டேக் அண்ட் ரைட் இட் ஆஸ் 2 × 10⁻³ ஆம்பியர். ஸோ 2 × 10⁻³ அது அந்த மில்லி தான், போன சம் போட்ட மாதிரி அதே மில்லி தான். அப்போ எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வருது. உங்களுக்கும் வந்து இதில் ஆப்ஷன் பி கிடைக்குதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கோ. எவ்ரிபடி ப்ளீஸ் டூ கிராஸ் செக். எஸ், எல்லாருக்குமே பி கிடைக்குதா? இப்போ இந்த மாடல் இந்த சம் கேட்டால் போட்டுருவில்ல, அது ஏன் ஆன்சர் கேட்குறீங்க, அதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சிடும் நாங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி.
ஓகேடா. இப்போ என்ன செய்யலாம், அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? அப்படியே நம்ம வீடியோ இது வரைக்கும் யாராவது லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிடு. சம்பிரதாயம், ஒரு சில சம்பிரதாயங்கள் என்றைக்கும் என்னது மறந்து விடக்கூடாது. சரியா? யூடியூப்பில் யாராவது கிளாஸ் கவனிச்சா கண்டிப்பாக லைக் கேட்டுடணும், நம்மளும் லைக் வந்து பண்ணிடணும் அப்படின்னு வந்து திருக்குறளில் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறதா? இல்லை, வேண்டாம், நல்லா இல்லை. சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். இது என்ன போட்டாச்சா? இதுதான் போட போகிறோம். ஓகே. என்கிட்ட வந்து ஒரு டயோடு இருக்குது, ஹேவிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0.5 வோல்ட். ஸோ வியுடைய வேல்யூ வந்து 0.5 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாப்புல. அக்ராஸ் இட்ஸ் ஜங்ஷன் விச் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா 20 ஓம். சரியா? ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ 20 ஓம் அக்ராஸ் அ சோர்ஸ். இஃப் 0.1 ஆம்பியர் கரண்ட்டு பாசஸ் த்ரூ இட். ஓகே, கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் அதில் வந்து 0.1 ஆம்பியர் கரண்ட்டு பாசஸ் த்ரூ ரெசிஸ்டன்ஸ். தென் வாட் இஸ் த வோல்டேஜ் ஆஃப் த சோர்ஸ்? அப்போ வோல்டேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாப்புல. ஓகேவா? நீட்டு ரிப்பீட்டர் பேட்ச் எடுப்பீங்களா? டுமாரோ அப்புறம் எடுப்போமா? ஆமாண்டா, எடுப்போம். சரியா? கவலைப்படாத. ஆக்சுவலாக நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். நீ நல்லபடியாக எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வாடா. நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க பண்ணல, எனக்கு இந்த எக்ஸாம் நல்லா முடிச்சுட்டு வாங்க நல்லபடியாக. சரியா? இந்த வருஷம்லாம் நாங்கள் டே 1லேருந்தே ரிப்பீட்டர் கோர்ஸ் ஆரம்பிச்சிட போகிறோம், ஜேஇக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். நிறைய விஷயம் உங்களுக்கு எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் ஜாயின் பண்ண டைமும் அப்படி லைக் அவசரமாக ஓடுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்தது. இந்த வாட்டி எல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம். ஸ்டார்டிங்லேருந்து நீட்லாம் படிக்க வைக்கலாம் அவங்கள அப்படின்னு பிளான் பண்ணுறோம்ல, எக்ஸிக்யூட்டே பண்ணுறோம். ஃபுல் ஷெடியூலில் போட்டாச்சு. டெக்னிக்கலி பெருசாக நாங்கள் ரெஸ்ட்லாம் எடுக்க போகிறதில்ல எக்ஸாமுக்கு அப்புறம் கூட. உடனே அடுத்த நாளே பேட்ச் ஆரம்பித்து கிளாஸை ஓட வேண்டியது தான். பார்த்துக்கலாம். ரைட், இப்போ இந்த கொஸ்டின் முடிச்சிடலாமா? என்ன அப்படின்னா அதெல்லாம் ஓகே 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 என்கிட்ட ஒரு டயோடு இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0.5 வோல்ட் இருக்குது, அக்ராஸ் இட்ஸ் ஜங்ஷன் விச் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் கரண்ட். ரைட்டு, அக்ராஸ் த ஜங்ஷன். ஓகே, கனெக்டட் இன் சீரிஸ் வித் ஓகே. டேய் 0.1 ஆம்பியர் கரண்ட்டு பாசஸ் த்ரூ ரெசிஸ்டன்ஸ், தென் வாட் இஸ் த வோல்டேஜ் ஆஃப் த சோர்ஸ். சரி, இது என்ன கான்செப்ட் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், புரிய வைக்கிறேன். சரியா? இப்போது நம்ம ஒரு பொருளுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம புக்கில் வந்து, அதாவது ஸ்டேட் போர்டிலலாம் நீ படிக்கும்போது எப்படி பண்ணியிருப்ப அப்படின்னா இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு, சரியா, V ப்ளஸ் V டேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டிருப்பேன். அதில் என்ன பண்ணியிருப்போம், இஎம்எஃபோட இடத்துல ஓகே I இன்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஆர் ப்ளஸ் I இன்ட்டு ஸ்மால் லெட்டர் ஆர். அதே மாதிரி இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஏ காமனாக வெளியே எடுத்துட்டா கேபிட்டல் லெட்டர் ஆர் ப்ளஸ் ஸ்மால் லெட்டர் ஆர். இதில் ஸ்மால் லெட்டர் ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் லெட்டர் ஆர்ன்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுத்து எழுதுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்லை மினாட்டோ, தப்புடா, அதான் அவசரப்படாத இரு, நான் கான்செப்டை சொல்லித்தரேன் பாரு. இப்போ பேசிக்காக அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை தான் நான் வந்து இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பயன்படுத்த போகிறேன். லெட்ஸே இப்போ நான் வந்து V டேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ இந்த V டேஷ்ன்ற வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கணும்னா வோல்டேஜ் அக்ராஸ் த டயோடு ப்ளஸ்ஸு I இன்ட்டு ஆருக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா? ஸோ இங்கே பேசிக் கதை என்ன, இந்த பேர் ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து ஒரு டயோடு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ டயோடு ஹேவிங் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 0.5 வோல்ட். அப்போ இந்த டயோட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த டயோடு வந்து எனக்கு என்னவா இருக்குது, 0.5 வோல்ட்டாக இருக்குது. ஓகே, அக்ராஸ் இட்ஸ் ஜங்ஷன் விச் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் கரண்ட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். இந்த டயோடை எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிற, சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இப்படி கனெக்ட் பண்ணுற. அதோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னா 20 ஓம்ஸாக இருக்குது. ஒரு சீரீஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? ஒரு சீரீஸ் கனெக்ஷனில் ஓகே வோல்டேஜ் சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது நான் வந்து என்ன செய்கிறேன், இங்கே பாரு,
இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து நான் V1 இல்லை VD அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் ஃப்ளோ ஆகிற வோல்டேஜை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா I/R அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். எனக்கு தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R தெரியும்ல 20, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அதுக்காக. அப்போது பேசிக்காக இங்கே வந்து எனக்கு 2 பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இந்த சர்க்கியூட்டில். ஒன்று VD, இன்னொன்று IR. அது ரெண்டுத்தையும் எடுத்து நான் இங்கே என்ன செய்கிறேன், ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த VD-உடைய வேல்யூ எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாப்புல 0.5. அடுத்து வந்து இதில் ஃப்ளோ ஆகிற IR இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னா 0.1 ஆம்பியர். டயோடு தான் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதுக்கு நான் கரண்ட்டே போடல. சரியா? இப்போ இதில் I/R இருக்கு இல்லையா, ஸோ 0.1 ஆம்பியர். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ 20 ஓம். ஸோ இப்போ என்ன செய்யலாம், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகிடும், 0.1 × 20 which is 1 × 2.5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2.5 வோல்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சி ஆப்ஷனில் இருக்குது. எங்கே இருக்குது? சி ஆப்ஷனில் இருக்குது. இதெல்லாம் கான்செப்டோட சேர்த்து எல்லாருக்கும் நல்லபடியாக புரிஞ்சுதா? மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருக்குமே கான்செப்டோடு புரிஞ்சுதா? தெளிவாக நான் ஒரு டயோடையும் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயும் வேறு வேறு வோல்டேஜ் இருக்கும். அப்போ அந்த சம் ஆஃப் வோல்டேஜ் எடுத்துக்கிறேன், VD + IR. VDயோட வேல்யூ கொடுத்துட்டா ஐக்கும் ஆருக்கும் தனித்தனியாக வேல்யூ கொடுத்துட்டா சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 2.5 வருது. அடுத்த சம் போலாமா? நீ ஆக்சுவலாக கவனிச்சேன்னா இதே மாடலில் நிறைய எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CGPETயில் 2018 இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான் பாரு. என்கிட்ட ஒரு ஜங்ஷன் டயோடு இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 25 ohm when forward biased and 2500 when reverse biased. இந்த டயோடு இருக்குல்ல, இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இருக்குது பார்த்து ஒரு 25 ohm ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும்போது 2500 ohms இருக்குது. The current in the diode for the arrangement as shown in the figure below will be. இப்போ இதில் வந்து அவங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட் இந்த டயோடு வந்து இதில் என்னவா இருக்கும், கொஞ்சம் எனக்கு அதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் ஒன்று எடுத்துப்போம். சரியா? இப்போது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன, REQ என்ன அப்படின்னு பார்க்கும்போது டயோடில் ஒரு 25 ohm இருக்கும். அது கூட இது ஒரு 10 ohm which is 35 ohm. which is என்ன 35 ohms வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ இருக்கும். சரியா? இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எஸ், இப்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உடைய வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பக்கம் 5 இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து 0 இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is equal to 5 - 0 = 5 volt. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் V = IRல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ Vயோட இடத்துல 5, ஐயோட இடத்துல அப்படியே விட்டுருவோம், ஆரோட இடத்துல வந்து ஒரு 35. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 7. அப்போது ஐயுடைய வேல்யூ பேசிக்காக எனக்கு 1/7 ஆம்பியர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு, 1/7 ஆம்பியர் அப்படின்னா யூ கேன் see that நமக்கு B ஆப்ஷன் வந்து அலேகா மேட்ச் ஆகுது. அவ்வளோதான், ஜஸ்ட் B. ஓகே, ஸோ இந்த ஜங்ஷன் வந்து எனக்கு இங்கே எப்படி இருக்குது, ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்குது. ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும்போது அப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 25 + 10 = 35. ஏன் ஆன்சர்? அப்போ இதில் இந்த 2500 கொடுத்தாங்கல்ல ரிவர்ஸ் பயாஸ், அது வந்து நான் பயன்படுத்த தேவையில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி யார் யாருக்குள்ள இருக்குது. அந்த 2500 நம்ம இங்கே பயன்படுத்தவே இல்லை, அது ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த கொஸ்டினுக்கு தேவையே இல்லையா அப்படின்ற கேள்வி யார் யாருக்கெல்லாம் இருக்குது. அது அப்படி என்ன செய்யணும், இங்கே பொட்டன்ஷியலாக பார்க்கணும். இந்த பார், இங்கே வந்து 5 volt இருக்குது, இங்கே 0. அப்போது இது 5 voltனா அந்த 5 volt இருக்கிற இடம் வந்து என்னது, ஒரு ஹை பொட்டன்ஷியலில், இது வந்து ஒரு லோ பொட்டன்ஷியல். விச் மீன்ஸ் இந்த சர்க்கியூட்டே எனக்கு வந்து ஆல்ரெடி அவன் கொடுத்துருக்க சர்க்கியூட் ஒரு ஃபார்வர்ட் பயாஸ்டு சர்க்கியூட் தான். அவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற அந்த சர்க்கியூட் வந்து என்னது, ஃபார்வர்ட் பயாஸ்டா ரிவர்ஸ் பயாஸ்டா, ஃபார்வர்ட் பயாஸ்டு. இப்போ நாளைக்கு நீ எக்ஸாம் போகிற, சரியா?
எக்ஸாம் போகும்போது இப்படி ஒரு படம் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இந்த பார் உனக்கு வந்து இப்படி ஒரு டயோடு கொடுத்துருக்காப்புல, அப்புறம் அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல, அப்புறம் இப்படி இருக்குது, இங்கே 0 வோல்ட்டும் இங்கே 5 வோல்ட்டும் இருக்குது, அதே 10 ஓமும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் பார்த்தோன்னா அப்போ தான் வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 2500, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 10, அப்போது 2510 அப்படின்னு போட்டு அப்புறம் இதை எடுத்துன்னு வந்து V=IRல வச்சு சம் பண்ணணும். புரியுதா? உனக்கு மாற்றி கேட்டான்னா இப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற. கிளியரா தனராஜ் கண்ணா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா இது? அது வேற கதை. அது ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீ என்ன செய்வா, கரண்ட்னா 0 அப்படின்ட்டு போயிடுவேன், ரிவர்ஸில் தான் கரண்ட்டே இருக்காதுங்களா ஐயா அப்படின்ட்டு முடிச்சிடலாம். ஐடியா சொல்கிறேன். எல்லாருக்கும் இது கிளியரா? எஸ். இப்போது அடுத்த ஒரு தியரி கொஸ்டின். ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை டு அ ஜங்ஷன் டயோடு வந்து எப்பயுமே என்ன பண்ணும்? பொட்டன்ஷியல் பேரியரை லோ பண்ணுமா இல்லை ரைசஸ் த பொட்டன்ஷியல் பேரியரா? எப்பயுமே ரிவர்ஸ் பயாஸில் எனக்கு பொட்டன்ஷியல் பேரியர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ரைஸ் ஆகிடும். ஸோ இட் ரைசஸ் த பொட்டன்ஷியல் பேரியர். நான் ஷேப் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைசஸ் த பொட்டன்ஷியல் பேரியர். சரியா? அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பியா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கேள்வியை நோக்கி நகர்வோம். Assuming that the junction diode is ideal, the current in the arrangement shown in the circuit diagram வந்து நமக்கு இங்கே என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே போட்ட கொஸ்டின் மாதிரியே இருக்குல்ல, ஏற்கனவே போட்ட கொஸ்டின். ஆனால் அப்போ ஜேஇயில் கேட்டால் இப்போ அதை எடுத்து வந்து ஏஎம்சிஇடியில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்டதை இன்னொரு இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 20. இதை நான் திரும்ப போடலடா, ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஐம் நாட் சால்விங் இட் அகெயின். நம்ம அதோட அடுத்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த டயோட்ஸ் ஆர் ஐடியல் இந்த சர்க்யூட் கிவன் பிலோ, த கரண்ட் த்ரூ த செல் வந்து இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட்டு த்ரூ த செல் வந்து இங்கே என்ன? சரி, ஓகே. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த D1 இருக்குல்ல, இவன் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கான். ஏன்னா இப்போ நீ கவனிச்சின்னா D1க்கு இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் நேராக வந்து செல்லுடைய பாசிட்டிவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, இந்த பாசிட்டிவ் வந்து செல்லுடைய நெகட்டிவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இவன் ரிவர்ஸ் பயாஸ். ஆனால் D2 இருக்கான் பாரு, D2 வந்து இஸ் குட் டு கோ. அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா எனக்கு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கான். ஏன்னா இப்போ இந்த இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா இந்த பாசிட்டிவ் நேராக வந்து பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆகுது, நெகட்டிவ் கூட வந்து கனெக்ட் ஆகுது. ரைட்டா? அப்போ D1 ரிவர்ஸ் பயாஸ்டாக இருந்தால் அப்போ இந்த சர்க்கியூட்டை நான் பிரேக் டவுன் பண்ணி உனக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீ என் கூட சேர்ந்து அழகாக அதை பாரு. இட் வில் பி சம்திங் லைக் திஸ். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி 2 ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து ஐயோ அப்படியே இஷ்டத்துக்கு போடுவார் ஒரு படத்தை. 20 வோல்ட்டு, அப்புறம் ஒரு 2 ஓம்ஸு. ரைட்டா? அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இங்கிட்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் மறுபடியும் ஒரு கோடு போட்டு. இப்போ டயோடு போட தேவையில்லடா. டயோடு வந்து எனக்கு அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா இல்லையான்றத சொல்கிறதுக்கு மட்டும்தான். அதை சொல்லிட்டாருன்னா ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியே தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ட்டு அந்த டயோடுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சா? போட்டு இப்போ இந்த சர்க்கியூட்டை முடிக்கிறேன் பார். எப்படி முடிக்கிறேன்றது மட்டும் பார், ஆச்சரியப்படுவேன். இப்போ என்ன அப்படின்னா இங்கே இந்த டயோடு வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஐயோ எஸ் ஆடாங்க, இந்த டயோடு வந்து எனக்கு அது ரிவர்ஸ் பயாஸாக இருந்துச்சுல்ல. அப்போ அதை வந்து நான் என்ன செய்கிறேன், இப்படி ஒரு எண்டாக வெட்டுடுறேன். அதாவது ஒரு க்ளோஸ்டு எண்டு மாதிரி வெட்டுடுறேன். சரியா? இரு அவசரப்படாத.
பேசிக்காக என்ன பண்ணிட்டேன்னா அந்த டயோடு D1 இருக்கு பாரு, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். D2 இருக்கிற இடத்த கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அப்போ இதுதான் சர்க்கியூட். அப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு நான் வந்து இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா கரண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். சரியா? ஸோ மொதல் விஷயம் ஓகே, நான் வந்து இங்கே என்னெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்றத பார்க்குறேன். ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது இந்த சர்க்கியூட்டை நான் இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி வரையவா? இப்படி வச்சுக்கலாம். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு, கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, அது கூட ஒரு இது இருக்குது. ஓகே, இப்போது இவங்க கூட வந்து பார்த்தோன்னா இப்படி ஒன்று சர்க்கியூட் ஆரம்பித்து இப்படி ஒன்று, கரெக்டுங்களா? அப்போ ஒரு 2, அப்போ ஒரு 3, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, இது வந்து ஒரு 20 வோல்ட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு 5 ஓம். இதாண்டா சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டுக்கு நீ ஃபஸ்ட்டு எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடி, அப்புறம் வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னா அதுலேருந்து கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இதில் யார் யாரெல்லாம் சீரீஸில் இருக்கா இந்த சர்க்கியூட்டில் நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா 2வும் 3யும் வந்து சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. இப்போ அந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 2 கூட எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலில் இருக்கும். சரியா? ஸோ அப்புறம் இந்த 5 கூட வந்து அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சீரீஸில் இருக்கணும். 5 யாரையாவது கணக்கில் விட்டுட்டுனா, ஆமாம் சாரி ஒருத்தவனை கணக்கில் விட்டுட்டேன். ஆமாம், ஆக்சுவலாக இங்கே ஒரு 3 வந்திருக்கணும்ல, அவனை காணோம். அதான் நான் பார்த்தேன். இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு 2 பேர் வரணும். அதில் ஒருத்தன் வந்து 2, 3, இவனும் ஒரு 2, இவனும் ஒரு 3. அப்புறம் என்ன பாஸ், வேலை முடிஞ்சு. மேலே ஒரு 5 கீழே ஒரு 5, 2 சேர்த்தா ஒரு என்னது அது 5. ஸோ 2 பேருமே 5, 2 பேருமே வந்து பேரலில் இருக்காங்க அப்படின்னா 5/2 வருது. இப்போ இந்த 5/2 கூட நான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா இல்லையா, அப்போ கூட ஆன்சரு, அதாவது என்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்குது, அந்த ஆன்சர் வரல. சரி, எனக்கு என்ன வருதோ அதை போடுறேன். சரியா? ஸோ பேசிக்காக கனெக்ஷன் வந்து எனக்கு எப்படி பிரேக் டவுன் ஆகுது வெறும் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்படின்னா மேலே ஒரு 5, கீழே ஒரு 5. சரியா? ஸோ 5 நீ ஒன்று பண்ண, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண. என்னென்னா, why don't you put the circuit like this? ஓகே ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஐ மேட் அ பிளண்டர். சாரி, அந்த பிளண்டர் என்ன தெரியுமா? இப்போ என்னென்னா, எனக்கு வந்து அந்த D1ல் கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை. இந்த D1ல் வந்து எனக்கு வந்து கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை. அது ரிவர்ஸ் பயஸில் தானே இருக்குது. அப்போ இந்த 5 ஓம் இருக்குது பாரு, அதில் கரண்ட்டே போயிருக்காது. புரியுதா? 5 ஓமில் கரண்ட்டே போயிருக்காது. அப்போ எனக்கு சர்க்கியூட் ஆக்சுவலாக இப்படி இருந்தாலே போதும். இவ்வளோதான் சர்க்கியூட்டே. புரியுதா? எனக்கு அந்த 5 ஓமுக்கு கரண்ட்டே போகல. சரியா? அப்போ இவ்வளோ தான் சர்க்கியூட்டே. நான் ஸ்டார்டிங்கில் அந்த சர்க்கியூட்டை போடும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போட்டேன். இவ்வளோ பெருசெல்லாம் அது வரவே தேவையில்லை. அப்போ பாரு, வேலை டப்புன்னு முடிஞ்சது பாரு. இப்போ என்ன ஆகிடும், இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குது. இந்த டயக்ராம் நீ கவனிச்சுன்னா இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் வந்து எனக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இதில் நான் என்ன சொல்லலாம், ஆல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன் சீரீஸ் எல்லாமே வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சீரீஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால நான் இங்கே வந்து என்ன செய்ய போகிறேன், R equivalent is equal to 2 plus 3 plus 2 plus 3 equal to 10 ohm அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன்.
அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு, கொஸ்டினே முடிஞ்சு. ஓகே, அப்போது I is equal to V divided by R, V உடைய வேல்யூ வந்து என்னென்னா 20 divided by இது ஒரு 10 equal to 2 ஆம்பியர். எப்பாடியோ மொக்க சம்முக்கு ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நான் என்ன பண்ணிட்டேன், திருன்னு கொஞ்சம் நேரம் முழிச்சு விட்டேன், மன்னித்து விடுங்கள். ஓகே, ஸோ டயக்ராமில் நான் என்ன தப்பு பண்ணேன், D1ல் கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை. அப்போ கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த 5 ohமே தூக்கியிருக்கணும், அதில் கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ த டயக்ராம் இட் செல்ஃப் வுட் ஹவ் லுக்ட் ஜஸ்ட் லைக் திஸ். இது எல்லாருக்கும் கிளியரா மை டியர் பசங்களா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது இதில் கேள்வி இருக்கா? இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சி. எல்லாருக்குமே கிளியரா? 2A. எஸ். யாருக்கா டவுட் கேட்கணும், இல்லை சார் எனக்கு அது ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கேட்டுரு. D2ல் தான் கரெக்ட் ஃப்ளோ ஆகாது. கரெக்ட் பிரகாஷ். அவ்வளோதான் விஷயம். அதை ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. ரைட், இப்போ அடுத்ததுக்கு வருவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் நீட்டில் 2023 கேட்ட கொஸ்டின், நீட்லேயே வந்து கேட்டிருக்காங்க பாரு. ஷேக் வைப்ஸ் வந்து என்ன டவுட்டுன்றதை கேள்றா, சொல்லிடுறேன். அதான் டவுட்னு கேளுன்னு சொல்லிடுறேன்ல, டவுட் இருக்குன்னே சொல்ல தேவையில்ல, டவுட்டே கேட்டுரு. Photovoltaic devices can convert optical radiation into electricity. ஒரு photovoltaic device வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து அதால் ஆப்டிக்கல் ரேடியேஷனு, ஃபார் எக்ஸாம்பிள் விசிபிள் லைட் இருக்குது அப்படின்னா அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியும்ன்றாங்க. அது வந்து உண்மையா அப்படின்னா உண்மைதான். சரியா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெனர் டயோடை பற்றி பேசுகிறாங்க. இஸ் டிசைன் டு ஆப்ரேட் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் இன் பிரேக் டவுன் ரீஜன். அதுவும் உண்மை தான், ஆனால் இட் இஸ் நாட் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ். இல்லை, இங்கே சொல்கிறது ட்ரூ, ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த சம்மந்தமும் இல்லை. ரே அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் சொல்லி தரீங்களா சார்? மரியராஜ் கண்ணா, நான் இப்போ தான்டா சொல்லி கொடுத்தேன். நம்மளோட முந்தா நேற்று லைவ் பார்க்குறியா? டே பிஃபோர் எஸ்டர்டே லைவ் பார்த்தேன்னா நான் அதில் வந்து உங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தேன். அது ஒரு 3 hours 30 minutes லைவ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் எனக்கு கேட்டால் நான் பி சூஸ் பண்ணுவேன். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 ஆர் கரெக்ட். ஓகே, இதில் நம்ம என்ன செய்யலாம், we can go with ஆப்ஷன் பி. ஸ்டேட்மெண்ட் 1ம் சரி ஸ்டேட்மெண்ட் 2ம் சரி ரெண்டுமே கரெக்டு. இப்போது சியில் என்ன சொல்கிறாங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் இன்கரெக்டுன்றாங்க. டியில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்டுன்றாங்க. இல்லை இதில் பி ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ரைட்டு, இப்போது அடுத்த கேள்விக்கு வரும். சரியா? இப்போ இங்கே பாரு, they have given us a question here. ஒரு ஜெனர் டயோடு இருக்குது, ஆஃப் பவர் ரேட்டிங் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 1.6 watts இருக்குது. சரியா? பவருடைய வேல்யூ வந்து கலர் மாற்றிக்கிறேன். பவருடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 1.6 watts அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஸ் டு பி யூஸ்ட் அஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர் இஃப் த ஜெனர் டயோடு ஆஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் 8 volt. ஸோ பொட்டன்ஷியலுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா 8 volt. And it has to regulate voltage fluctuating between 3 and 10 volt. Fluctuation of voltage வந்து எனக்கு என்னவா இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ Vmax உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 10. இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. இருக்கிறதுலே V மினிமம் வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் 3 voltா இருக்குது. மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து Vயும் மினிமம் வோல்டேஜ் வந்து 3யும் இருக்குது. சரி, the value of resistance RS for safe operation of a diode will be. பேசிக்காக நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன், அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதில் வந்து கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். கரண்ட்டு ஐயுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்ட் ஐயுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் P is equal to V into I அப்படின்னா எனக்கு I தெரியணும் அப்படின்னா நான் வந்து என்ன செய்யலாம், பவரை வந்து Vயால் டிவைட் பண்ணலாம். அப்போ பவருடைய வேல்யூ வந்து பாருங்களேன் 1.6 watts டிவைடட் பை V வந்து என்னென்னா 8. அப்போ பேசிக் அது 16ன்னு வச்சுக்கோங்க. 16னா 2, அப்போ 0.2. சரியா? ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 0.2 ஆம்பியர்.
கரண்ட்டுடைய வேல்யூ 0.2 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ என்ன செய்யலாம், வில் ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். சரியா? அதுவும் என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸு ஆர்எஸ். இந்த இங்கே அவங்க ஆர்எஸ்ன்னு அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு. இங்கே இருக்கிற எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து தெரியணும். சரியா? அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த பாரு என்ன அப்படின்னா Vmax மைனஸ் V டிவைடட் பை கரண்ட்டுடைய வேல்யூ I. சரியா? அப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ இருந்துச்சு, 10. அப்போ அந்த 10ல் இருந்து கொஸ்டினில் கொடுத்த வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னா 8. ஸோ மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் 10ல் இருந்து 8 சப்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட்டை 0.2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 2 டிவைடட் பை 0.2 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஆகும், ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆருடைய வேல்யூ வந்து இங்கே எனக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் 10 ohms. ஆருடைய வேல்யூ வந்து இங்கே என்னது 10 ohm. அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேட்ச் ஆகிறத உங்களால் கவனிக்க முடியும். சார் இன்றைக்கி எல்லா கான்செப்டும் கவர் பண்ணுங்கள் சார். ஹரிஹரன், ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பிரித்து வரும். இன்றைக்கி நான் கவர் பண்ணுற கான்செப்ட் எல்லாத்தையும் அப்படியே சேர்ந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நம்ம எல்லாமே முடிச்சிருப்போம். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அதில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சொல்லிக் கொடுத்தேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லிக் கொடுத்தேன். ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 சாப்டர் Vmax V மினிமம் இல்லை மினிமம் வராது. தனராஜ் மினிமம் வராது. மேக்ஸிமம் மைனஸ் கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்க வோல்டேஜ், அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் மேக்ஸிமம் மைனஸ் பிரேக் டவுன் தான் எப்பயுமே போடணும். சரியா? மினிமம் இல்லை. அது நம்மளுக்கு குழப்பறதுக்காக கொடுத்தது. மேக்ஸிமம் வேல்யூவில் இருந்து நீ எதை சப்ராக்ட் பண்ணும் அப்படின்னா பிரேக் டவுனை சப்ராக்ட் பண்ணும். அந்த பிரேக் டவுன் வந்து என்ன அப்படின்னா 8. அவன் சொல்லும்போதே ஜெனராஸை பிரேக் டவுன் ஆஃப் 8ன்னு கொடுத்துருக்கான் பார். புரியுதா? அதனால் அங்கே தெளிவாக இருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா ஒரே போட போட்டுருவாப்பில், முடிச்சு விட்ருவாப்பில் நம்மளை. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு எல்இடி இருக்குது. இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் அ PN junction based on a certain GaAsP semiconducting material whose energy gap வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 1.9 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. சரியா? 1.9 எலக்ட்ரான் வோல்ட்டு. வாட் இஸ் த வேவ் லென்த் எமிட்டட் ஆஃப் லைட்டு? மறுபடியும் ஒரு வேவ் லென்த் பேஸ்டு கொஸ்டின். அப்போ வேவ் லென்த்து கேட்குறாங்கனாலே HC டிவைடட் பை லாம்டா. சரியா? என்ன உளர்ற? வேவ் லென்த்துக்கு மறுபடியும் லாம்டாவே கண்டுபிடிப்பியா? ஏன் உளர்ற? எனர்ஜி HC டிவைடட் பை எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா தான் HC டிவைடட் பை லாம்டா. கொஸ்டின் சால்விங் லைவ் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது அப்புறமா பண்ணணும்னு நினச்சா மறந்துடுவேன். இதை உடனே பண்ணுறாரு. லாஸ்ட்டில் ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது பண்ணலாம்டா. ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ்க்கே நடுவில் வேறு ஒரு செஷனும் கண்டக்ட் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா? அதனால் எனக்கு ஒரு தனி ரிவிஷனே வரேன் நான். ஒரே நிமிஷம் இதை பின் பண்ணி வச்சிடறேன். ஸோ தட் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம். இதோ பண்ணிடுறேன் லாவண்யாக்கண்ணா. பிடிஎஃப் மட்டும் தான் ஒரு மேம் இருக்காங்க, அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன்.
தேவை நம்மளுக்கு. ஓகே, வீடியோஸ் பின் பண்ணிட்டேன். நான் அந்த பிடிஎஃப் கேட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். இந்த செஷன் முடியும் போது நானே பொறுப்பாக அதை பின் பண்ணி வச்சுட்டு போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தோன்னா பின்னாக இருக்கும்டா. யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை எடுத்துக்கலாம். சரியா? வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் த செஷன் இது முடிஞ்சதுக்கப்புறம் சார் நான் போய் 11th ரிவைஸ் பண்ணுறேன், 12th இருக்க மீதி சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் யூ கேன் கோ அண்ட் ரிவைஸ். எஸ், இப்போ இந்த ப்ராப்ளம் முடிச்சிடலாமா? ஸோ வில் கண்டினியூ சால்விங் அவர் ப்ராப்ளம்ஸ் ஜஸ்ட் லைக் பிளான்ட். கொஸ்டின் சால்விங் லைவ் வீடியோஸோட ஓகே, எஸ்டர்டே கிளாஸ் பிடிஎஃப். ஓகே சார், 2 டேஸாக கேட்குறேன். ப்ரீவியஸ் செஷன் இதே தனராஜ் அதுதான்டா சொல்கிறேன். தோ நான் பின் பண்ணி வச்சுறேன். மன்னிச்சிரு, வெரி சாரி. ஓகே, நான் இப்போதைக்கு வேணால் உங்களுக்கு ஒரு கூகுள் ட்ரைவ் லிங்காக கூட தரேன். ஏன்னா உனக்கு வேணுமோ டக்குன்னு எடுத்துக்கோ. இல்லைனா அப்படியே இருக்கிறியா? கொடுக்குறேன், வாங்கின்னு போயிரு எல்லாம். ஒரு நிமிஷம் இரு. எப்படி? இல்லை வேண்டாம். ஐமீன் லைக் இப்போ வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டு நான் அதில் உட்காரல. என்கிட்ட நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் எல்லோரும் கேட்குற கேள்விக்கு தான்டா பதில் சொல்கிறேன். ஏன் சார் போர்டில் வரல? 2 காரணம்டா. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக போர்டு வேலை செய்யலை. ஒரு நாள் வேலை செய்யாமல் இருந்துச்சு. அப்புறம் நான் உடனே அதை சரி பண்ணிட்டேன். அப்புறம் நாங்கள் இதில் வந்து எடுக்க ஆரம்பித்தோமா, எங்களுக்கு இதில் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்கள் போர்டு யூஸ் பண்ணுறத அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டோம். ஏன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக லைக் என்ன சொல்கிறது, எனக்குலாம் வந்து அந்த காலில் வந்து நின்று ஏன்னோ வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். எப்போ ஆரம்பித்தது? மார்ச்சில் ஆரம்பிச்சுதா? மார்ச், ஏப்ரல். ஸோ 60 நாளாக வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு 12-14 மணி நேரம் அப்படி நிற்கிறோமா. நின்று என் காலெலாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே வெடிப்பு. லைக் 2 ஹவர்ஸ்லாம் நிற்கிறேன்னா காலில் வந்து லைட்டாக ரத்தம் மாதிரி வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னோ தோல்லாம் பிச்சுக்கின்னு. ஸோ உட்காந்துருக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உட்காந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை சார். பின் பண்ணது எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷனில் பாருல அவன்யா. பிடிஎஃப் இன்னும் பின் பண்ணல. பிடிஎஃப் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நான் அதை பின் பண்ணுறேன். எங்கள் கம்பெனியில் ஒரு 10 மணிக்கு தான் எல்லோரும் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. சரியா? இன்னும் 10 ஆகலை, அதனால் வெயிட் பண்ணேன். யூடியூப் வீடியோவுடைய லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? இந்த கொஸ்டின் மட்டும் நான் முடிச்சிடறேன்டா. கொஞ்சம் என் கூட எல்லாம் நல்லா அழகாக கவனி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா லேம்டாவுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, பின் ஆகலையா? இப்போ தானேப்பா பின் பண்ணேன். நான் தானே பின் பண்ணேன். இப்போ நீ இந்த லைவ் பார்த்துட்ருக்கல்ல, இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாரு. இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷனில் 11th ஃபிசிக்ஸ் ரிவிஷன், 12th ஃபிசிக்ஸ் ரிவிஷன்னு 2 யூடியூப் வீடியோவுடைய லிங்க் இருக்குது பாருங்கள். 11th ஃபிசிக்ஸ் ரிவிஷன், 12th ஃபிசிக்ஸ் ரிவிஷன் இருக்கா? நான் அதில் இன்னொரு விஷயம் பண்ணுறேன். நான் என்ன செய்கிறேன், அப்படியே அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் அட்டாச் பண்ணி விட்டுறேன். ஒரு நிமிஷம் இருக்குல்ல, இருக்கு. யார் யாருக்குள்ள அதாவது ஏன் காமிக்கலன்னு நான் சொல்கிறேன். இரு நான் சொல்கிறேன் அது ஏன் காமிக்கல அப்படின்ட்டு. என்னன்னா, இப்போ நீ வீடியோ பார்த்துட்டு இருக்கல்ல, அந்த பேஜ் வந்து உனக்கெல்லாம் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிருக்காது. என்ன இருக்காது? ரிஃப்ரெஷ் ஆகிருக்காது. நீ வந்து என்ன செய்யணும், உன்னோட யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் காமிக்கும். ஆமாம், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பிளேலிஸ்ட்டோட லிங்க்குமே சேர்த்து அங்கே போட்டேன். கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டோட லிங்க்குமே இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இருக்குது.
நீ சாப்டர் வைஸாக பார்க்கணுன்னா அதுவுமே நான் இப்போ அட்டாச் பண்ணிட்டேன். ரிஃப்ரெஷ் பண்ண அப்புறம் வரும். எல்லாருமே ஒரு வாட்டி பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிப்பார், ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிப்பார். இப்போ வந்துடுச்சா? 11th ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ்னும் இருக்குது. கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ போட்டேன், உங்க கூட பேசிக்கிட்டே இப்போ தான் போட்டேன். அதுவும் இருக்குது. சரியா? அவ்வளோதான். சரி, இந்த லைவ் வந்து இன்னும் எவ்வளோ நேரம் போகும்? இந்த லைவ் இன்னும் ஒரு 2 மணி நேரம் போகும். சரி, இன்னும் ஒரு 2 hours இருக்குது. நம்ம செமிகண்டக்டர்ஸ் முடிச்சுட்டு ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் டுவெல் நேச்சரும் பார்க்க போகிறோம். அதில் சின்ன சின்ன சாப்டர் டக்குன்னு முடிச்சுனே வந்துடலாம். இதில் கேட் சம்லாம் வேறு இருக்குது. சரியா? ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு HC/E இதான் ஃபார்முலாவா? இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். 6.6 இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு சியோட இடத்துல 3 இன்ட்டு 10⁸8. சரியா? அப்புறம் இது வந்து அப்படியே டிவைடட் பை நான் வந்து என்ன செய்ய போகிறேன், எனர்ஜி தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காப்புல 1.9 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ எலக்ட்ரான்னா 1.6 இன்ட்டு 10⁻−19 வோல்ட். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மறுபடி பாரு, எப்பயுமே நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கடா. நீ 1.6ம் 6.6ம் வந்து கால்குலேட் பண்ணும்போது உனக்கு 4.14 வரும். ஓகேவா? அப்போது இங்கே ஒரு 4.14 இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1.9 இருக்குது. யூ ஹாவ் 3 ஹியர். ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம கேன்சல் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் சம்திங் அரவுண்ட் வாட், அது ஒரு இல்லையா 1.9னா 2 கிட்ட தான் இருக்கும், கேன்சல் ஆகாது. அப்போ 2னா 2.2, இப்போ 6.5 வரும். ரைட்டு. ஸோ 6.5 இன்ட்டு இப்போ 10 பவருக்கு வரும். 10 பவர் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா -7 மீட்டர் அப்படின்னு சொல்லி லாம்டாவுடைய வேல்யூ கிடைக்குதுறேன் எனக்கு. சரியா? இப்போ இது கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி லாம்டா இஸ் ஈக்குவல் டு 650 இன்ட்டு 10⁻−9 மீட்டர் போட்டு லாம்டா ஈக்குவல் டு 650 நானோமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிடுறேன். சரியா? இப்போ நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா லாம்டாவுடைய வேல்யூ 650 நானோமீட்டர். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது. சரியா? மேட்ச் ஆகிற ஆப்ஷன் வந்து என்னது? ஏ. இதுவே ஆம்ஸ்ட்ராங்கில் போனோன்னா 6500 ஆம்ஸ்ட்ராங் போட்டிருக்கணும். 65 ஆம்ஸ்ட்ராங் வராது, 6500 வந்திருக்கும். சரியா? எல்லாருக்கும் இங்கே ஆன்சர் கரெக்டாக மாட்டிடுச்சா பாரு. அடுத்த கொஸ்டின் போலமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாடல் தான். ஓகே, எங்கே கேட்டிருக்காங்க? இதே மாடலில் கர்நாடகாவில் ஒரு எல்இடி இருக்குது. இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் அ பிஎன் ஜங்ஷன் பேஸ்ட் ஆன சர்டன் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் ஹூஸ் எனர்ஜி கேப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது எனர்ஜியை தான் எனர்ஜி கேப்புன்றாப்புல இல்லையா? அந்த எனர்ஜி கேப் வந்து என்னவா 1.9 எலக்ட்ரான் வோல்ட்டா. அப்போ வேவ் லென்த்து என்னவா இருக்கும்னு கேட்குறாப்புல. அதாவது போன கொஸ்டின் தான் அப்படியே, ஆனால் எப்படி லைட்டாக வந்து வித்தியாசமாக வந்திருக்கு. இப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா விதமாக கதை சொல்லியிருக்கான். பேஸ்டான சர்டைன் GAASP செமிகண்டக்டிங் மெட்டீரியல்னு. இங்கே அந்த தேவையில்லாத வளவளா குழ கதை இல்லை. எப்படி பார்த்தியா, லைக் ஒரே கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கான். புரியுதா? ஸோ ஒன்று வந்து கர்நாடகா CET, இன்னொன்று வந்து எய்ம்ஸ் 2010. ஸோ யூ கேன் சி ஹவு த கொஸ்டின்ஸ் ஆர் லைக் ஷிஃப்டிங். இப்படி தான் நம்மளையெல்லாம் குழப்பறாங்களா அப்படின்றத நீ என்ன பண்ணலாம், அழகாக புரிஞ்சிக்கலாம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், JEE கொஸ்டின் ஒன்று. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு VCC உடைய வேல்யூ 1 இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RB உடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 100 கிலோ ஓம்ஸ் இருக்குது. சரியா? C உடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கான், 1 கிலோ ஓம் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கெயினுடைய வேல்யூ வந்து 100 இருக்குது. சரியா? ரைட்டு. இப்போது நம்ம வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பேஸ் கரண்ட் IB. பேஸ் கரண்ட் IB உடைய வேல்யூ தான் வந்து நான் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சேலஞ்ச். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி சிம்பிள். So I'm going to take I'll write it like this. VCC உடைய ஃபார்முலாவை நான் என்ன செய்யலாம், RC into IC அப்படின்னு எழுதலாம். சரியா?
ஸோ இப்போ இதில் எனக்கு ஐசி வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்போ அதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது ஐசி இஸ் ஈக்குவல் டு விசிசி டிவைடட் பை ஆர்சி. இப்போ பாருங்கள், விசிசி உடைய வேல்யூ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 வோல்ட் டிவைடட் பை ஆர்சி உடைய வேல்யூ 1 கிலோ. அப்போ 1 × 10⁻3. இப்போ இந்த 10⁻3 மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வேல்யூ வந்து என்னவாயிடும்னா 10⁻−3ன்னு ஆகிடும். அப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு 10⁻−3 ஆம்பியர், அப்படி இல்லைன்னா 1 மில்லி ஆம்பியர். ஐசியுடைய வேல்யூ வந்து என்னது, 1 மில்லி ஆம்பியர். ஆனால் யாழ் சார் நம்மள ஐபி தானே யாழ் சார் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு ஐசி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நான் வரேன். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to find the value of IB. ஏன் அப்படின்னா நமக்கு கெயினுடைய வேல்யூ தெரியும். ஒரு 10 minutes பிரேக்கா, நான் பிரேக் தரேன் சரியா? யார் யாருக்கெல்லாம் பிரேக் வேணும் சார்? இந்த செஷனில் என்ன சாப்டர் கவர் பண்ண போகிறோம் சார் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தேனேடா, செமிகண்டக்டர் சரியா, அப்புறம் ஆட்டம்ஸு அண்டு நியூக்ளியை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோல் நேச்சர். ஓகே, இதெல்லாம் வந்து இதில் கவர் ஆகும் சரியா? ஸோ இங்கே வந்து ஐசி கொடுத்துட்டான். இப்போ வந்து பார்த்தோன்னா கெயின், இந்த கெயினுடைய ஃபார்முலா இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஐசி கலெக்டர் கரண்ட்டு டிவைடட் பை பேஸ் கரண்ட்டுன்னு எழுதும். இப்போ உனக்கு கலெக்டர் கரண்ட் ஐசி தெரியும், பீட்டாவுடைய வேல்யூவும் தெரியும், பீட்டாவும் 100ன்னு கொடுத்துட்டாப்புல. அப்போ 100 ஈக்குவல் டு இப்போ நீ கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 1 மில்லி இல்லை 1 × 10⁻−3 ஆம்பியர் டிவைடட் பை ஐபி சரியா? அப்போ 10⁻−5 ஐபியுடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், 10⁻−5 அப்படின்னு கிடைக்கும் ஆம்பியர். இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அப்போது ஐபி இஸ் ஈக்குவல் டு 10 × 10⁻−6 ஆம்பியர், அப்படி இல்லைன்னா 10 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறேன். 10 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறேன் சரியா? பிரேக் வேண்டாம். ஓகே, பிரேக் வேண்டான்றதுக்கும் எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? இஃப் அட் ஆல் ரெக்வயர்டு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். ஏன்னா சம் ஆஃப் யூ மைட் பி லிட்டில் டயர்டோ இல்லை என்னவோ இன்னொன்று இன்னைக்கு கடைசி நாள், அதனால் வந்து 24 மணி நேரமும் நான் படிக்கிறதுக்கு கூட ரெடி அப்படின்ற ஜோனில் நீ இருப்ப இல்லையா தலைவரே? நீங்கள் எடுங்க தலைவரே, நான் கவனிக்கிறேன், எவ்வளோ நேரம் எடுத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. சரி லாவண்யா, ஓகேடா சார். நான் இப்போ தான் 2x ஸ்பீடில் பார்த்துட்டு வந்தேன். அப்போ ஒரு கொஸ்டினில் டவுட் சார், நீங்கள் ஒரு சம்மில் 0.25ன்னு ஆன்சர் போட்டிருப்பீங்க, அதில் டவுட் சார், அதை எப்போ பார்க்க வேண்டாம், கிளாஸ் ஃபினிஷ் டைமில் பாருங்கள் சார் ப்ளீஸ். கண்டிப்பாக ஜனனி நான் பார்க்குறேன் சரியா? இப்போ அடுத்து இந்த கேட் சம்முக்கெலாம் வருவோம்டா. நீட்டில் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நாட் கேட் இருக்குது. அது போய் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாண்டில் கனெக்ட் ஆகுது. அப்போது இதோட ட்ரூத் டேபிள் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேள்விடா. ஸோ அந்த ட்ரூத் டேபிளை நம்ம இங்கே போட்டு பார்த்துடலாமா? அப்படியே டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும், அந்தளவுக்கு உனக்கு திறமை இருக்குது அப்படின்னாலும் ஓகே, ஏன்னா நிறைய பேர் அப்படி ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. பட் ஸ்டில் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஐயா எனக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியாது அப்படின்றவங்களுக்காக நான் வந்து என்ன செய்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன். இப்போது ஒரு NAND கேட்டோட வேலை வந்து என்ன அப்படின்னா, அப்படியே நீ என்ன இன்புட் தெரியும் அதோட காம்ப்ளிமெண்ட், அதாவது அதுக்கான ஆப்போசிட் ஆன்சரை கொடுக்குறது. அப்போ நீ ஏ கொடுத்தா அதை ஏ டேஷாக மாற்றிடும், பி கொடுத்தா பி டேஷாக மாற்றிடும். இப்போ என்னென்னா ஒரு அண்டு கேட்டோட வேலை இதெல்லாம் பிடிச்சி மல்டிப்ளை பண்ணி வர்றது. அப்போ இங்கே ஏவும் பியும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து இந்த ஏ டேஷு பி டேஷ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ அந்த உருண்டே ஒன்று போட்டிருக்காங்கல்ல அப்படின்னா அது என்னது, நாட்டுன்னு அர்த்தம். அப்போ அது வந்து எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றிடும். அப்போ அது காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றுறதுனால ஏ டேஷ் பி டேஷுக்கு மொத்தமாக மேலே ஒரு காம்ப்ளிமெண்ட்டு போடுற மாதிரி ஆகிடும் சரியா? அப்போது ஏ டேஷ் டாட் பி டேஷை நீ மொத்தமாக காம்ப்ளிமெண்ட் எடுக்கிற அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு அற்புதமான ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா இங்கே பேர் ஏ டபுள் டேஷ் ப்ளஸ் பி டபுள் டேஷ்னு தனியாக போட்டு, அப்போ டபுள் டேஷ்னால் அப்போ அது ஏ ப்ளஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ ட்ரூத் டேபிளே இவ்வளோ தான் சரியா? திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள். ஓகே, இப்போ இந்த ட்ரூத் டேபிளை நீ இங்கே இருக்கிறது
யார் மேட்ச் ஆகிறா அப்படின்னு போட்டு பார்ப்போம். ரைட்டா? இப்போ பாரு, இங்கே வந்து எனக்கு A + B இல்லையா? A + Bனா ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தால் கூட எனக்கு இன்புட் எப்படி இருக்கணும், அவுட்புட் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ஒன்று அதிகமாக இருந்தால் கூட எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி Bயில் வருதா? இல்லை. ஏன்னா Bயில் ரெண்டுமே கம்மியாக இருந்தாலும் இங்கே 1 கொடுத்துருக்கான், அது தப்பு. B வந்து தப்பு. சரி, இங்கே வந்து பார்த்தோன்னா இதுவும் 0, இதுவும் 0, 0. இதோ ஒன்று அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது, ஒன்று அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது, ரெண்டுமே அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. C தான் இதில் கரெக்ட் ஆப்ஷன். C தான் வந்து இங்கே கரெக்டான ட்ரூத் டேபிள். எல்லாருக்குமே C எப்படின்றது புரியுதா பாரு? சார் நீட்க்கு என்ன கேரி பண்ணிட்டு போகணும் சார், அதை சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒன்றுமே இல்லைடா, அதுக்கு ஷாவணி மேம், ஜனசக்தி மேம்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஆக்சுவலாக யார் யாருக்கெல்லாம் எக்ஸாமை விட இந்த ட்ரெஸ் கோடு, ஹால் டிக்கெட்டு இதெல்லாம் நினச்சா தான் டென்ஷனாக இருக்குது. சார் அதை ஏன் கேட்குறீங்க? உயர் கொடுத்து படித்தாச்சு, உள்ளே போய்ட்டு நீ இது எடுத்துன்னு வரல, அது எடுத்துன்னு வரல, இப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது அனுப்பிச்சிருவாங்களோன்றது தான் என்னோட பயமாக இருக்குது சார். நீட்டு ஓகே, அதை நினச்சா தான் எல்லாம் டென்ஷனாக இருக்குது. சோகங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கலை அப்படின்னு பயம் இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஆளுங்களுக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பயம். புரியுது, டார்ச்சர் பண்ணுறானுங்கள, வேலைக்கு என்னங்க? இல்லை இல்லை, சாரி கவர்மெண்ட், தெரியாமல் பேசிட்டேன். அப்படிலாம் சொல்லுவேண்ணா, சாரி. என் வாய் சும்மா இருக்காது பிள்ளைகுது, என்ன வம்பில் மாட்டி விட்டுரும் பிள்ளைகுது. சார் நீங்கள் லைவில் ஒரு தடவை சொல்லுங்கள். சுஜி ஸ்ரீ, நான் கண்டிப்பாக லைவில் சொல்கிறேன்டா. நான் அந்த டீட்டெயிலில் அந்தளவுக்கு கில்லாடி இல்லை. யானேன் சார் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் தான் அறகுறையாக தெரியும் அவருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறகுறையோட கம்மியாக தெரியும். அதனால தான் அவங்க சொல்லுவாங்கன்றேன். தே ஆர் பெட்டர் அவேர் ஆஃப் இட். சரியா? ஆமாண்டா, எங்கேயாவது கூட்டின்னு போய் வச்சு கும்பாங்குத்த குத்திர போகிறானுங்க. ஓகே, கொஞ்சம் எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த கொஸ்டின் வரலாமா? ஸோ இங்கே பாரு, ஃபார் த லாஜிக் சர்க்கியூட் ஷோன் த அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் இஸ் அ லாஜிக் சர்க்கியூட், ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காப்புல. இந்த டயக்ராமோட வேவ் ஃபார்ம் வந்து, அதுவும் அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. இன்புட்டை வந்து அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஓகே என்ன பண்ணுறது, எதவர் இன்புட்டோட வேல்யூஸ்லாம் என்னன்றத இங்கே அவன் இந்த டயக்ராம் மூலயமா கொடுத்துருக்கான். சரி, இப்போ இது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பேசிக்காக வந்து என்னது கேள்வி இல்லையா? ஸோ இப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் நான் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ நான் இங்கே ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். இந்த டேபிள் பாரு என்ன அப்படின்னா, இங்கே ஏ, இது பி, இது வந்து அவுட்புட்டு ஒய் அப்படின்னு வச்சு. சரியா? சார் பிவைக்கு மட்டும் பார்த்தாலே எவ்வளோ மார்க் வாங்கலாம்? நீ ஒரு 400 வரைக்கும் தட்டலாம். ஓகே, கொஞ்சம் இது கவனிங்கடா. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம அந்த டயக்ராம் பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்த்து வந்து ஒரு வேல்யூவாக வந்து நம்ம என்ன செய்யலாம், இங்கே என்டர் பண்ணிகிட்டே வரலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, ஏ வந்து 0 இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியும் 0. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0, அதுக்கு அடுத்து ஒரு 1, அடுத்து இங்கே ஒரு 1, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 0, அண்ட் ஃபைனலாக 1, 1. ரைட்டுங்களா? இப்போ இதுதான் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே ட்ரூத் டேபிளாக எடுத்துக்க போகிறேன். I'll just show you. ஓகே, நான் இது எப்படி செய்கிறேன் அப்படின்றத உனக்கு நான் புரிய வைக்கிறேன், நல்லா கவனி. ரைட்டா? இப்போ இங்கே கொடுத்துருக்க கேட் எடுத்துக்கோங்க, கலர் மாற்றிக்கிறேன். ஓகே, ஒரு பேச்சுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஏல 0 தரேன் அப்படின்னு வச்சுப்பேன். சரியா? அப்போ ஏல 0 தரும்போது எனக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 வரும். அதே மாதிரி நான் இங்கேயும் வந்து 0 தரேன் அப்படின்னா அப்போ இங்கே வந்து எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், 1 வரும். சரியா? இப்போது இந்த 1 வந்து அகைன் அண்டு கேட்டுக்குள்ளே போகும்போது
1 into 1 வந்து டெக்னிக்கலி எனக்கு என்ன வரணும் 1 வரணும் அதோட ஆப்போசிட் வந்து என்னது 0 சரியா அப்போது ஏவும் 0 பியும் 0வாக இருக்க பார்த்து சரியா ஏவும் 0 பியும் 0 இப்படி வச்சுக்கலாமா பக்கத்து பக்கத்தில் A0 B0வாக இருக்க பார்த்து எனக்கு அவுட்புட் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்குது நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து என்ன செய்ய போகிறேன் என்டர் பண்ணிகிட்டே வரப்போகிறேன் சரி இது ஃபஸ்ட்டு சினாரியோ ரெண்டாவது சினாரியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன் ஏல 0 தரப்போகிறேன் ஏல வந்து 0 ஆனால் பியில் வந்து 1 தரப்போகிறேன் சரியா அப்போ இங்கே 0 கொடுத்தா எனக்கு வந்து இது என்னவாயிடும் 1 ஆகிடும் இது 0 ஆகிடும் இது 1 0 1 into 0 இது அண்டு ரெண்டுமே மேக்ஸிமமாக இருந்தால் தான் அவுட்புட்டும் மேக்ஸிமமாக இருக்கும் அப்போது 1 into 0 0 ஆனால் 0வோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா 1 அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே வரப்போகிற ஆன்சர் வந்து என்னவாயிடும்னா 1ஆக மாறிடும் அவுட்புட் வந்து 1ஆக மாறிடுச்சு சரியா இப்போ நெக்ஸ்ட்டு சினாரியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து நான் 1 தரப்போகிறேன் ஏல வந்து நான் இங்கே 1 தரேன் இங்கே 0 அப்போ இது எனக்கு என்னென்ன ஆகிடும்னா 0ன்னு மாறிடும் இது 1 மாறிடும் அகெயின் 0 1 அப்போ 0 0 ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும் ஸோ அகெயின் பாரு இந்த சினாரியோவில் 1 0வும் நான் வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1 கிடைக்குது இப்போ லாஸ்ட்டாக ரெண்டுமே வந்து மேக்ஸிமம்னு வச்சுப்போம் ஓகே ஃபைனல் சினாரியோவில் ரெண்டுமே மேக்ஸிமம் இதுவும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான் அப்போ இதுவும் 0 இதுவும் 0 0 0 மல்டிப்ளை ஆச்சுன்னா அப்போ அகெயின் உனக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து என்னவாயிடும் அப்படின்னா 1ஆக மாறிடும் அப்போது அகெயின் ஹியர் ஐ கோ இதுவும் 1 ரைட்டுங்களா இப்போ இதுக்கு வந்து நான் என்ன செய்யணும் ஒரு டயக்ராம் ஒன்று வரையணும் அப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு 1 இருக்கணும் மீதி எல்லாமே எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கணும் அப்போ டி பாரு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஒன் மட்டும் எனக்கு என்னவாக இருக்குது 0ல் இருக்குது அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே ஹையாக இருக்குது அப்போ இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன சொல்லலாம் டி சொல்லலாம் எஸ் டி தான் அப்படின்றது எல்லாருக்கும் புரியுதா இதில் டஸ் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் டி 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 குட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் லாஸ்ட் 2 days வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா தூங்க செய்யணும் இப்போ பிள்ளைங்க தூங்குவானுங்களா அப்படின்னு தான் தெரில நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு எக்ஸாமில் போய் அதையே சொதப்பி வச்சுட்டு வராத எல்லாருமே வந்து ப்ராப்பராக தூங்கிடு என்னை கேட்டால் ஆக்சுவலாக நீங்கள்லாம் லாஸ்ட் நாள் பெருசாக படிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் என்னைய வந்து திட்டுற மாதிரி பார்ப்பானுங்க கடைசி நாள் படிக்கலைன்னா என்ன நீயா வந்து எனக்கு மார்க் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிற ஐடியா வந்து என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு பி வே கேர்ஃபுல் சரியா ஓகே இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரோண்டா த லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பை த டிஜிட்டல் சர்க்கியூட் இஸ் ஈக்குவலன்ட் டு என்ன கேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா ஓகே பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஐயாடி பெரிய கொஸ்டின் தான் போலையே அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ நான் என்ன செய்கிறேன் ஏவும் 0 தரேன் பியும் வந்து 0 தரேன் சரி ஐம் கோயிங் டு கிவ் ரெண்டுத்துக்குமே 0 இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் கேட்டு அப்போது ஆர் கேட்னா சம் பண்ணும் அப்போ 0 + 0 வந்து எனக்கு எங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா 0 கிடைக்கும் சரியா ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு 0 கிடைக்குது சரியா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இந்த ஏவும் சரி இவங்களும் சரி இவங்க 2 பேரும் ஒரு அண்டு கேட்டில் போய் கனெக்ட் ஆகுறாங்க அண்டு கேட்லேயும் வந்து இது ரெண்டுமே லோ அப்படின்னா வரப்போகிற ஆன்சரே எனக்கு லோவாக தான் இருக்கும் அப்போ இங்கே லோ அப்போ 2 லோ ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை 2 லோ வந்து நான் அன்கேட்டில் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கும் அதுக்கு நாட் போடும்போது ஆன்சர் வந்து என்ன ஆகிடும்னா 1 அப்போ அந்த 1 வந்து எனக்கு கடைசியில் என்னவா மாறுது அப்படின்னா 0வாக மாறுது அப்பா அடியோ சரி ஓகே போன வாட்டி மாதிரி இங்கேயும் என்ன செய்யலாம் ஒரு டேபிள் ஒன்று அழகாக போட்டுரும் சரியா டேபிள் போட்டால் வேலையே முடிஞ்சு அங்கங்கேயே முடிச்சுட்டு போயினே இருக்கலாம் நம்ம ஜாலியாக இப்போ பாருங்கள் அகெயின் ஏபி அண்ட் அவுட்புட்டு சரியா ஸோ இப்போ லாஸ்ட் டைம் மாதிரியே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏ பி அப்புறம் அவுட்புட் ஒய் நான் இப்போ ஏக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தேன் 0 கொடுத்தேன் சரியா பிக்கு என்ன கொடுத்தேன் 0 அப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது சரியா அப்போ அவுட்புட் வந்து எனக்கு என்ன கிடைக்குது 0 இப்போ திரும்ப அப்படியே வா ஜூம் இன் வா ஜூம் வா இப்போ பாரு
இப்போது நெக்ஸ்ட் சினாரியோ நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் ஏல அதே 0, ஏல வந்து அதே 0, பியில் வந்து 1 தரப்போகிறேன், பியில் வந்து ஹை தரப்போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே எனக்கு ஆர் கேட்னா ஏதாவது ஒன்று ஹையாக இருந்தாலும் ஹை வரும். அண்டு கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போது 1 0 அப்படின்னா அண்டு கேட்டில் அகெயின் ஏதாவது ரெண்டுமே மேக்ஸிமம் இருந்தால் தான் எனக்கு ஹை கிடைக்கும், ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தாலும் லோ தான் கிடைக்கும். அப்போது அதை நேண்டாக மாற்றும் போது இங்கே 1, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸோ அகெயின் இங்கேயும் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே 0 தர, இங்கே 1 தர, ஆனால் ஆன்சர் 0 வருது. ரைட்டு சார், அப்போலாம் 1 அண்ட் பியில் 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆமாம், இந்நேரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது என்ன கேட் அப்படின்ட்டு. இது வந்து அண்டு கேட்டு. எனக்கு அன்கேட்டோட ரிசல்ட்டு தான் வந்து எப்பயுமே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்துட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக எப்படி கவனிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாரு. புரியுதுரா? பயமாக இருக்குது ரேணுகா கண்ணா? ஷுர். நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக இருக்கா, பேனிக்கில் இருக்கா, அதெல்லாம் எனக்கு புரியுது. நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, நீ கவலைப்படாத. ஒன்றுமே இல்லை பசங்களா, நீ இந்த டயக்ராம் வரையும் போது ஒரே ஒரு சின்ன விஷயம் என் கூட சேர்ந்து கவனிச்சிட்டே வாயேன், இது எப்படி டக்குன்னு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ நான் ஏக்கு வந்து லெட்ஸே 1 போடுறேன், ஓகே, ஆனால் பியில் வந்து 0 போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு ஆர் கேட்டில் ஏதாவது 1 அதிகமாக இருந்தாலும் ஆன்சர் 1 வரும், சரியா? அண்டு கேட்டில் அப்படி இல்லை, ரெண்டுமே அதிகமாக இருந்தால் தான் ஆன்சரும் ஹை, ஏதாவது 1 லோவாக இருந்தாலும் ஆன்சர் லோ. அப்போ இந்த 1 0 இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் மறுபடியும் ஒரு அன்கேட்டில் போடும்போது ஆன்சர் 0. அந்த 0வை நாட் எடுக்க பார்த்து ஆன்சர் வந்து என்ன வரும்? நான் 1 நான் அப்படியே எடுத்தேன்னா இது. நான் இது வரைக்கும் போட்ட எல்லாத்துலேயுமே இங்கே அண்டு கேட்டில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஃபைனல் ஆன்சராகவும் வந்துக்கிட்டே இருக்குது. நீ அதை கவனிச்சியா? ஸ்ட்ரெஸ்னால ஒரு 50 மார்க்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பா நடக்கும் தான். எப்பயுமே இந்த அண்டுக்கு நான் என்ன போடுறேனோ அதுதான் ஃபைனல் ஆன்சராகவும் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத கவனிச்சிட்டே வாயேன். நான் 3வது வாட்டி போடுறேன், 3வது வாட்டி அழகாக அதை கவனிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கே 1 தர, இங்கே 0 தர, அப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா 1 கிடைக்குது. அப்போ இது அண்டு கேட்டாக இருந்தால் இப்போ கடைசியாக வரப்போகிற ஆன்சர் எனக்கு 1ஆக வரணும். இந்த கடைசி ஆன்சர் மட்டும் இட் ஷுட் பி 1. ஏன்? ஏன்னா இப்போ நான் ரெண்டுமே ஹை கொடுப்பேன். என்ன செய்வேன்? இப்போ நான் போயிட்டு இங்கேயும் 1 தருவேன், இங்கேயும் 1 தருவேன், விச் மீன்ஸ் இது 1ஆக மாறிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது பிறகு இங்கே 1 வரும், அண்டு கேட்டில் 1 வரும், சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 1 1னா அப்போ இங்கே வரப்போகிற ஆன்சர் 0 0னா 1. அப்போ பாரு, இங்கே அண்டுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் ஃபைனல் ஆன்சர். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட் அப்படின்னு கேட்கும்போது நீ ஆன்சர் என்ன சொல்லணும்? இது ஒரு அண்டு கேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அண்டு கேட் அப்படின்னா அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்ட். பயமாக இருக்குது, வீட்டில் நான் எம்பிபிஎஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தான் ஆசை, பட் வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை. வீட்டில் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எங்கள் அம்மா அப்பாவை பணம் இல்லைன்னு மதிக்கக்கூட மாட்டுறாங்க. புரியுதுரா? ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யார் யாருக்கெல்லாம் என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது சார், என்ன ஆனாலும் சரி சார், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், இதில் எனக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது அப்படின்றவங்களாம் யார்? சென்சான், கீர்த்தனா, ஜீவலக்ஷ்மி, சாய் அசோக், பாவனா. ஓகே, ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த கிளாஸை கவனிக்கிற எல்லாருமே இல்லையா? இதில் யாருக்குமே காம்ப்ரமைஸ்லாம் இல்லை. ஐ வில் சே எவ்ரிபடி. ஏன் நான் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஊரில் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஊரில் 1000 பேர் 1000 பேசுவோம், புரியுதா? எவனா வேணா இருக்கட்டும், எவ்ரிபடி வில் டாக் நான்சென்ஸ். இந்த உலகத்துலேயே வந்து ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா பேசுறது, டாக்கிங், சரியா? இந்த உலகத்திலே டஃப்பான விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஆக்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் தோஸ் ஹூ ஆக்ட், நடிக்கிற ஆக்டிங் இல்லடா, புரியுதா? ஆக்டுன்றது நான் ஒரு செயலை செய்யறத சொல்கிறேன். த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதுலேயும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்றது அதோட அநியாயத்துக்கு கஷ்டம். சரியா? லைக் ஐ வில் டேக் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் அண்ட் டெல் யூ. ஓகே, நான் நீ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கன்றத ரொம்ப அழகாக என்னால் புரிஞ்சிக்க முடியும். என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட்டில் ஓகே பீப்புள் வில் ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ் மீ. ஏன் அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு. பட் நான் சயின்டிஸ்ட் ஆகலை. அதோ உங்கள் முன்னாடி இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன். பட் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. லைக் ஐ லவ் டு பி அ டீச்சர். லைக் டேஸ் லைக் திஸ் இங்கே உங்ககிட்ட உட்காந்து நான் இப்படி பேசுகிறதோ இல்லை டீச் பண்ணுறதோ எவ்ரி சிங்கிள் டே வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ என்ஜாய் மை ஜாப். ஆனால் நிறைய நேரத்தில் பீப்புளில் வந்துல டீச்சராக வேலை செய்கிற இப்படி தான் கேட்பாங்க. டீச்சராக வேலை செய்கிற அது என்னமோ டீச்சருன்றதே ஒரு கேவலம் அப்படின்ற மாதிரி பீப்புள் வில் ட்ரீட் அஸ். பட் தே டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ டீச்சர் ஐ எம். முதல்ல டீச்சர் அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர கெத்தான வேலை. சரியா? செம்ம கெத்தான வேலை. எனக்கு அதில் ஒரு ரொம்ப திமிரு இருக்கும். ஏன் சொல்லு? ஒரு டீச்சர் நினச்சா என்ன செய்ய முடியும் அப்படின்னா அடுத்து வரப்போகிற சொசைட்டியே சேஞ்ச் பண்ண முடியும். அண்டு கேட்டு ஆமாம் நான் என்னடா மாற்றி கீத்தி போட்டேன்னா சரி விடு, அந்த கதைக்கு வரேன். இது ஒரு பயங்கர கெத்தான வேலை. அதே மாதிரி தான் ஒரு டாக்டர் அப்படின்றது. ஒரு டாக்டர்ன்றதில் இட்ஸ் மோர் தேன் அ ஜாப். இட்ஸ் டெக்னிக்கலி நாட் அ ஜாப். ஒரு டாக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பயங்கர ஒரு பிடிவாத குவாலிட்டி ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்பையிலிருந்தே ஒவ்வொருத்தரும் அந்த பிடிவாத குவாலிட்டியை வளர்த்துக்கும். ஒரு பேச்சுக்கு ஓகே நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து என்ன ஆனாலும் சரி நான் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு 500 சம்மாவது பார்க்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா பார்க்கணும். எனக்கு தூக்கம் வருது, எனக்கு வந்து தலை சுற்றுது, தலை சுற்றட்டும், தூக்கம் வரட்டும். அப்போ தூக்கம் வராமல் இருக்க நான் என்ன செய்யணும், என்ன பண்ணால் எனக்கு தூக்கம் வராமல் இருக்கும், உடனே அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேவா? டிஸ்ட்ராக்ஷன் அதான் சொல்கிறேன். கரெக்டாக ரேணு ஹேமா வந்து நான் எதை பற்றி பேசினேங்கிறோன்னு என்கிட்ட கரெக்டாக வந்து மாட்டுறாங்க. இது எனக்கு மொபைல் அடிக்ஷன் இருக்குது, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இதெல்லாம் காரணம்ப்பா. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து என்னது, நம்ம சும்மா நான் ஒரு விஷயம் வந்து தோற்றுருவேன்னு தெரியும், செய்ய மாட்டேன்னு தெரியும், ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போது அதுக்காக நான் சொல்கிற ஒரு பொய் காரணம். சுகந்தி கண்ணா நான் போகலான்டா இரு, உன் அவசரம் எனக்கு புரியுது, ஏன்னா நீ இன்றைக்கி தான் படிக்கிற ஜோனில் இருக்கிற, வெயிட் பண்ணு. இங்கே பாதி பேர் வந்து படிக்கிற ஜோன்லேயே இல்லை, புரியுதா? அப்போ படிக்கிற ஜோன்லேயே இல்லாதவங்களுக்கு நான் செவிடங்காதில் சங்குதுற மாதிரி தான் இப்போ இருக்கும் இப்போ எடுக்கிற கிளாஸ். ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஹானஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே டேய், உன்னை ஊரில் இருக்கிற எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கடா, உன்னை ஊரில் இருக்கிற யாருமே மதிக்கலை, இந்த ஊரில் இருக்கிற யாருமே உன்னை நம்பலைன்னு சொல்கிறல்ல, முதல்ல நீ உன்னை நம்புறியா? Do you trust yourself 100%? ஏன்னா ஐ எம் அன் அடிக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா we do not trust ourselves. என்ன நான் முதல்ல நம்பலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்களே உங்களை நம்பலைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை ஏன் நம்பணும்? நான் லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். if you are not going to trust yourself, why should your parents trust you? Why should your relatives trust you? நீயே அவனை நம்பலையே. அட்மிட் கார்டில் எனக்கு ஃபோட்டோக்கு கீழே நேம் அண்ட் டேட் இல்லை, ஸோ என்ன பண்ணுறது, அது பிரச்சனையே ஆகாதுடா. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்குறது என்னென்னா, பிரிங் தட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவுட். புரியுதா? பிரிங் தட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவுட். அண்ட் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன தெரியுமா? தோத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முழு பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். ஒரு பேச்சுக்கு நீட்டில் நாளைக்கு நீ போய் எக்ஸாம் எழுதுகிற, 250 மார்க்கு தான் வருது, ரிப்பீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ போய் பேரண்ட்ஸை உட்கார வச்சு பேசணும். அப்பா அம்மா இங்கே பாருங்க, நான் தப்பு பண்ணேன், நான் வந்து முன்னாடியிலேருந்தே இவ்வளோ படிச்சிருக்கலாம், நான் படிக்கலை, புரியுதுங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த வாட்டி நான் கரெக்டாக பண்ணி காட்டுறேன் அப்படின்னு உட்காந்து பேசு. கான்ஃபிடென்ட்டாக பேசி கன்வின்ஸ் பண்ணி நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ செய். இல்லைன்னா சொல்லு, அப்பா அம்மாகிட்ட இப்படியே சொல்லு, இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இப்படியே சொல்லு. இப்போ என்னை ரிப்பீட் பண்ண விட மாட்டீங்க, நான் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணுன்றீங்க, சரி நான் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் படிக்கிறேன், ஆனால் போயிட்டு படிச்சுட்டு திரும்ப வந்து நான் நீட்டுக்கு ட்ரை பண்ணுவேன், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளு.
உனக்கு ஒரு விஷயம் அவ்வளோ பேடாக வேணும்னா உன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் நீ அதை நோக்கி தான் போவ. புரியுதா நான் சொல்ல வரது? உனக்கு உண்மையாலுமே ஒரு விஷயம் வேணும்னா உன் லைஃப்பில் எவ்வளோ பேட் திங்ஸ் ஹேப்பன்னாலும் நீ திரும்ப அதை நோக்கி தான் போவ. யூ வில் ஆல்வேஸ் கோ ஆர் ரன் டுவர்ட்ஸ் இட். கரெக்டு தானே? அப்போ தானே நம்ம வீட்டில் அது உண்மையாக நம்ம அதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்துக்கு நீ உண்மையாக ஆசைப்படுறேன்னா அதுக்கான அர்த்தம் என்ன நடந்தாலும் அதை நோக்கி தான் ஓடு. புரியுதா? தென் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே, இப்போ அப்படியே இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஜேஇ மெயினில் 2023 கேட்டிருக்காங்க, ஜேஇ மெயினில் 2022 கேட்டிருக்காங்க, இஎம்சிஇடியில் 2022, ஓகே, சிஇடியில் கர்நாடகா சிஇடியில் 2014, ஜேஎம். ஓகே, டக்குன்னு இதை முடிச்சிருவோமா? எக்ஸாக்ட்லிடா. எனக்கு இந்த பாரு, நான் எப்படின்னா எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. இன்றைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் புரியுதா? உனக்கு நான் டீச் பண்ணுறேன்ல, இவ்வளோ டீச் பண்ணாலும் நான் இன்றைக்கும் நான் படிக்கிறது நிறுத்தலை. இன்றைக்கும் நான் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணுறேன், எல்லாமே பண்ணிட்டு தான்டா இருக்கேன். நான் உட்காந்து வந்து இல்லை நான் தோற்று போயிட்டேன் அவ்வளோதான், நான் டீச்சர், அப்போ என் ஆம்பிஷன் நான் விட்டுருவேன் அப்படிலாம் நான் இல்லை. ஏன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் ஒழுங்காக இல்லைன்னா நான் வந்துட்டு ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லவே கூடாது. அது அருவருப்பான செயல். சரிவா, நீ இந்த முடிச்சிடும். இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கதைக்கு வருவோம். ஐ மீன் கதை நான் செம்ம சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு, ஏ பி ஒய் 0 0 1 1 0 1 0 1. இங்கே எனக்கு என்ன கேட்டு கிடைக்குது அப்படின்றத ஓகே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? நீட் என்னடா ஒரு 150 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிட போகிறடா. பாஸ் மார்க்காக முக்கியம். பாஸ் வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ இங்கே பாரு, நான் ஏலையும் 0 தரப்போகிறேன், பிலையும் வந்து நான் 0 தரப்போகிறேன். சரியா? இங்கே இருக்கிறது எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆர் கேட். அப்போ ஆர் கேட்னா பேசிக்காக இதுலேயும் 0 0. இப்போது 0 + 0 வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா 1 1 வந்து நான் 0 0 வந்து எனக்கு 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1. சேம் கோஸ் ஹியர் ஆல்சோ. அப்போ இங்கேயும் 1. ஸோ 1 1. இப்போ 1 + 1 வந்து என்ன வரும்? 1 வரும். 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0 வரும். சரியா? ரைட்டு. அப்போ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு டேபிள் வந்து என்ன வருது அப்படின்னா ஐம் கெட்டிங் 0. ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து எனக்கு என்ன கிடைக்குது? 0. மறுபடியும் வந்து எனக்கு என்னமோ அண்டு கேட்டு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மனசு சொல்லுது. சரி, செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது கதைக்கு வரும். இப்போ ரெண்டாவது கதையில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இது 0 ஆனால் இது 1ன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே 0 0, இது 1 1, விச் மீன்ஸ் அப்போ 0னா இங்கே 1 வந்துடும், இதுக்கு 1, இது 0ன்னு ஆகிடும். 1 0, அப்போது இதுவும் ஆர் கேட். ஸோ ஏதாவது 1 ஹையாக இருந்தாலும் ஹை தான் வரணும், விச் இஸ் 1. 1 நாட் எடுத்தால் 0. ரைட்டு. பாரு, சொன்ன மாதிரியே இதுவும் 0 ஆயிடுச்சு. சார் பிஒய்க்கு பார்த்தா 400+ வாங்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதில் பாஸ்ட் இயர் கொஸ்டின் எத்தனை படிக்கணும்? எல்லாத்தையும் படிக்கணும். எனக்கு கேள்வியே புரியல. பிஒய்க்கு பார்த்தா எவ்வளோ எடுக்கலான்னு கேட்டேன், நான் சொன்னேன். அப்புறம் அதில் பாஸ்ட் இயர் எத்தனை பார்க்க, எல்லாத்தையும் பாரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு உனக்கு டைம் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? 1, இங்கே 0 1 1. ஸோ 1 1 1, அப்போ இது வந்து 0 0 0, அப்போ 0னா இது ஒரு 1, அப்போ 0 1னா எனிதிங் ஹைனா ஹையே, அப்போது 0. அண்டு கேட் தாண்டா அது, அண்டு கேட்டே தான். அது அப்படியே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? கடைசி வந்துடும், இதில் கன்ஃபார்ம் ஆகிடும் பார். என்ன அப்படின்னா அகெயின் we are going to take ரெண்டுமே 1. ஸோ 1 1னா அப்போ ஆன்சர் 1 தான் வரும். இதுவும் 0 மாறிடும், இதுவும் 0 0 0 ஆட் பண்ணால் 0 வரும். அது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1. பாத்தியா? அண்டு கேட்டு பூரா எல்லாம் அண்டு கேட்டால் தான் வருது. சரி, அப்போது இதில் அகெயின் அண்டு தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரியா? அண்டு கேட் தான் பக்கா. ஆமாம், அண்டு கேட் தான். இப்போ அடுத்தது போயிடலாமா? ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? அகெயின் பாரு, இன்னொரு 1 more.
கொஸ்டின். இதில் வந்து எந்த ட்ரூத் டேபிள் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாப்புல நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு 0 0 கொடுக்குறேன். 0 0 கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். அப்போ இங்கே பினா இது 1ன்னு மாறிடும், இது 0வாக இருக்கும், அண்டு கேட்டு 0. ஓகே, அப்போ இது ஒரு 0. சரி, அதே மாதிரி இங்கே வரும். ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் 1, பி வந்து 0வாக இருக்கும், அப்போ அகெயின் 0 0 3 0னா 0. ஸோ ஃபஸ்ட் ஒனில் வந்து எனக்கு என்ன ஆகுது, இதில் 0 வருது, இதில் 0 வருது. அப்போது ஏ அண்ட் சியில் தான் ஏதோ ஒன்று கரெக்டு. இப்போ நம்ம சால்வ் பண்ணுற கொஸ்டினுக்கு ஏ அண்ட் சியில் ஏதோ ஒன்று வந்து கரெக்டு. சரி, அடுத்து செகண்ட் சினாரியோவுக்கு வருவோம். செகண்ட் சினாரியோவுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு ஏ 0 பிக்கு 1 போடுறேன். ஏ வந்து 0, பிக்கு வந்து 1. அப்போ 1னா இங்கே வந்து 0 ஆகிடும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0 0 0 0, அப்போ இங்கிட்ட ஒரு 0. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ வந்து இட் பிகம்ஸ் 1 ஹியர், பி வந்து இட் இஸ் 1 1 × 1 1, இங்கே ஒரு 1, அப்போ இதுக்கு வந்து ஒரு 1. அப்போது இதில் 1 வரணும், இங்கே 1 வருது, இதில் 0 தப்பு. அப்போ ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். நான் என்ன பண்ணியாச்சு, ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன்னு கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம். லெட் அஸ் செக் இட் ஒன்ஸ். சரியா? ஸோ எப்படி செக் பண்ணணும், மீதி எல்லாத்தையும் போட்டு பார்க்குறது மூலயமா. இப்போ ஏக்கு 1 போடு, பிக்கு 0 போடு, அப்போ இங்கே வந்து 1 வந்துடும். அதுக்கு அடுத்து பியில் இங்கே 0 போட்டதுனால திஸ் ஆல்சோ பிகம்ஸ் 1 இயர் 1 1. ஏதோ ஒன்று 1 வந்தாலும் இங்கே ஹை தான் வரும். 1 அதிகமாக இருந்தால் கூட இங்கே எனக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும், ஏன்னா இட்ஸ் ஆர் கேட். அப்போ அகெயின் இங்கே பாரு 1, கடைசி 1 வந்து 0 வருதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிப்போமா. கடைசி 1 0வாக இருக்கணும்னா அப்போது இங்கே எனக்கு பேசிக்காக 0 0 வந்தால் தான் இது 0 வரும் இல்லையா. அப்போது என்ன செய்யலாம், கடைசி 1ல் இதுவும் 1 இதுவும் 1, அப்போ இங்கே ஒரு 1, அதுக்கு அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பிகம்ஸ் 0 திஸ் பிகம்ஸ் 0 0 1, இது வந்து என்னது 0, அப்போ இங்கே 0 இங்கே 0, கரெக்டு தான். அப்போது இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏ. ஸோ இந்த கேட்டுக்கும் வந்து ஏ தான் ஆன்சர் அப்படின்றது எப்படி வருதுன்னு எல்லாருக்கும் புரியுதா? லாஸ்ட் டயக்ராமுக்கு வந்துடுவோம். தென் எஸ், இந்த மாதிரி கொஸ்டின் எனக்கு மார்க் டெஸ்ட்டில் வந்தது, பட் எனக்கு சால்வ் பண்ண தெரியல. ஓகே ரேணு, இப்போ சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்களா? இப்போ ஐ திங்க் யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஈஸி இல்லையா? இருக்கணும். Which of the following represents correctly the truth table of the configuration shown in the figure? மறுபடி வர அகெயின் இங்கே 0 0 போடுவோம், ரெண்டுமே 0 அப்படின்னா இது 0. இப்போ இந்த 0வோடைய நாட் வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 1ஆக இருக்கும். அப்போ எதுலலாம் ஃபஸ்ட்டு 1ல் 1 வருது அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயும் வருதுடா. சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன செய்யலாம், ஏவை 0 வச்சுக்கிட்டு பியை 1ன்னு எடுப்போம். அப்போது இங்கே வந்து அன்கேட்டா, அப்போ அன்கேட்னா ஏதாவது ரெண்டுமே மேக்ஸிமம் வந்தால் தான் மேக்ஸிமம் வரும். அப்போ 0, இது வந்து 1. அப்போ ரெண்டாவதுலேயும் வந்து எனக்கு என்ன இருக்கணும், 1 இருக்கணும். இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. அப்போ ஏ கிடையாதுன்றது எனக்கு இதில் தெரிஞ்சு போச்சு. சரியா? இதை பார்க்கும்போது நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே ஏ கிடையாது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்கிறேன், ஏக்கு வந்து 1 போடுவோம், பிக்கு 0 போடுவோம். அப்படி போடும்போது வந்து என்ன ஆகிடும், அகெயின் வந்து இங்கே ஆன்சர் 0 வரும், விச் மீன்ஸ் இங்கே 1. ஏன்னா அண்டு கேட்னால் வந்து ரெண்டுமே மேக்ஸிமம் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் வரும். சரியா? அப்போ இங்கேயும் 1, அப்போ இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 1 இல்லை. அப்போ டியும் கிடையாது. அப்போது சியும் பியும் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான். அப்போ கடைசி இதுவும் போட்டால் தான் ஆன்சர் தெரியும் போல். சரி, இதுவும் 1 இதுவும் 1 1 மல்டிப்ளை பண்ணும்போது அன்கேட்டில் 1 வரும், அதை நாட் எடுத்தால் 0 வரும். அப்போது இங்கே 0 இல்லை, இங்கே 0 இருக்குது. அப்போ கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. அவ்வளோதான், ஆப்ஷன் சி. சரியா? இப்போ இது எல்லாருக்கும் கிளியரா? ஸோ கேட்லேருந்து சம் கேட்டால் எல்லாம் போட்டுருவியா? எஸ், கேட்டில் ட்ரூத் டேபிளாக வச்சு கொஸ்டின் கேட்டால் நம்ம எல்லாராலையும் போட்டுற முடியுமா? இது ஒரு NAND கேட். ஆமாம், பேசிக்காக இது ஒரு NAND கேட். சரியா? குட். இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் சாப்டருக்கு வரலாம். சரியா? ஸோ அடுத்து போட போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் சாப்டரில் இருந்து. ஸோ ஒவ்வொன்றா அழகாக என்ன செய்யலாம், முடிச்சுட்டே வரலாம். திஸ் வில் ஆல்சோ பி வெரி வெரி ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, இஃப்
Vn and Vp are the orbital velocities in the nth and pth orbit respectively. Then Vp is to Vn வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன, இதில் Vன்றது வெலாசிட்டி இல்லையா? அப்போது அந்த வெலாசிட்டியுடைய ஃபார்முலா வந்து என்னது? ஃபார்முலா velocity V is equal to charge square. ஓகே, எவ்வளோ சார்ஜ் இருக்குது டிவைடட் பை 2 into epsilon naught into Planck's constant h into n. சரியா, இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன கவனிக்கிறேன்னா, V is inversely proportional to n. Vயும் n வந்து எனக்கு எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. சரியா, nth and pth orbit respectively. இந்த அதாவது இங்கே என்னன்றது எத்தனாவது ஆர்பிட் இல்லையா? என்னன்றது பேசிக்காக இங்கே என்னன்னா எத்தனாவது ஆர்பிட். ஸோ அப்போது இங்கே எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, V1 divided by V2 should be equal to N2 divided by N1. சரிங்களா? இப்போது நான் இங்கே வந்து என்ன செய்ய போகிறேன், நல்லா கவனி, N1ஓட இடத்துல Nனும் N2ஓட இடத்துல P அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே, அதே மாதிரி V1ஓட இடத்துல V Nனும் V2ஓட இடத்துல Vp அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாரு. ஸோ Vn divided by Vp will be equal to P divided by N. கொஸ்டினில் வந்து அதை அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்கான். ரிவர்ஸில் கேட்டுறதுனால நானும் அப்படியே இதை ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கிறேன். கொஸ்டினில் அவன் கேட்டது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு Vp divided by Vn வேல்யூ சொல்லு, which is N divided by P. அப்போது N divided by P எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் ஆப்ஷன் டி. டி தான் வந்து இதில் கரெக்டு. ஓகேவா, இது எல்லாருக்கும் கிளியரா? சுகந்திக்கு புரிஞ்சிடுச்சு, அக்ஷயா சொல்லியாச்சு, ஷின்சன் ஓகே, ஜெயசீலன் ஓகே, பத்மஸ்ரீ குட். இப்போது நெக்ஸ்ட்டுடா அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த ரேடியஸ் ஆஃப் த இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, இது இங்கே கொடுத்துருக்கிறது ரேடியஸ் வேல்யூ 5.3 into 10 power minus 11 மீட்டராக இருக்குது. சரியா, 5.3 into 10 power minus 11 மீட்டர். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த தேர்ட் அலோவ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்? மூணாவது ஆர்பிட் வந்து என்னவாக இருக்கும் அப்படி கேட்குறாங்கப்பா. சரியா, ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் த ஆன்சர்? ரொம்ப சிம்பிள், Rn is equal to 0.529 ஓகே இன்ட்டு n ஸ்கொயர் டிவைடட் பை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இசட்டால் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம், ஸோ இசட்டோடைய வேல்யூ 1, ஜஸ்ட் n ஸ்கொயர் போட்டால் போதும். அப்போ 0.529 n வந்து என்ன சொல்லிட்டாப்புல தேர்டு 3 ஸ்கொயர், அப்போ 9. 0.529 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சும்மா ஒரு பேஜுக்கு வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ அதோட கம்மியாக தான் இருக்கணும். நான் சொல்ல வரது புரியுதான்னு உனக்கு தெரியல, கவனி. நான் 0.529 ஒரு பேஜுக்கு வந்து ஓகே 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு என்ன வரும் அப்படின்னா 52.9 தான் வரும். அப்போது 52.9 விட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தேனாக இருக்கணும், லெஸ் தேன். அப்போ இங்கே பாரு, யார் யாரெல்லாம் அதை விட கம்மியாக இருப்பா அப்படின்னா 4.77 ஆம்ஸ்ட்ராங் கம்மியாக இருக்கும். அப்போ நான் ஏ தான் ஆன்சர் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? 5.3ன்னு எடுத்துக்கலாம். நான் பேசிக்காக கேல்குலேஷன் கூட பண்ணல, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிச்சு விட்றேன். சரியா, அது வந்து 4.77 தான் இருக்கும், ஏவாக தான் இருக்கும். ஏன்னா நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் கூட 0.5 ஏன்னா அந்த 52.9 தான் வரும், 53 கூட வராது, 0.53 கூட வராது. இப்போ அதை விட கம்மி, ஆனால் அதை விட கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கணும்னா 4.77 ஆம்ஸ்ட்ராங். இட் கேனாட் பி 1.9, 0.53, 1.06லாம் இருக்க முடியாது. சரியா சார், இது ஃபார்முலாவா? ஆமாண்டா ஃபார்முலாடா, ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் ஃபார்முலா.
radius of nth orbit of hydrogen atom. ஏண்டா நம்ம 12th ஒரு ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு, அந்த 5 மார்க்குடைய ஃபார்முலா ஞாபகம் இல்லை? இதுதான் ஃபார்முலாவே. கிளியராக எல்லாம்? சரி 5 பாயிண்ட் ஓகே 52.9 சாரி, அது ஒரு சின்ன உளறல். 5.29 இது எல்லோரும் கிளியரா? அடுத்தது போலாமா? ஸோ ஜேஇ மெயினில் 2023 கேட்ட ஒரு கொஸ்டினை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது நீட்டில் கேட்ட கொஸ்டின். நீ யோசிச்சு பாரு, உனக்கு நீட் எக்ஸாமில் நாளைக்கு இது 2023 கேட்ட ஒரு கொஸ்டின், நாளைக்கு when you get a question like this இந்த மாதிரி கேட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை? லிட்ரலி செம்ம ஈஸி கொஸ்டினில் ஒன்றது. ஸோ நாளைக்கும் உனக்கு அந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். இப்போ நீ ஜேஇ கொஸ்டின் ஒன்று எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு, பண்ணும்போது உனக்கு அதுவும் நீ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைன் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஆஃப் அ ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் ஹேவிங் இசட் உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 4. ஸோ இசட் உடைய வேல்யூ அட்டாமிக் நம்பர் வந்து 4 கொடுத்துருக்கான். ஜம்ப்ஸ் ஃப்ரம் 4th எனர்ஜி ஸ்டேட் டு 2nd. 4ல் இருந்து 2க்கு வந்து டிரான்சிஷன் ஆகுது. 4ல் இருந்து 2க்கு டிரான்சிஷன் ஆகுது. 2நாலே அப்போ இது வந்து என்ன சீரீஸாக இருக்கணும்? எனக்கு பால்மர் சீரீஸாக இருக்கணும். சரி, 2க்கு ஜம்ப் பண்ணுதுன்னா இட் இஸ் பால்மர் சீரீஸ். The energy released in this process will be, ஓகே, எனர்ஜியோடைய வேல்யூ வந்து 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கானா, அதாவது 6CH இதோட வேல்யூ வந்து 13.6 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? ரைட்ரா. வேறு என்னென்ன வேல்யூ எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும்? இப்போ எனக்கு இந்த மாதிரி தராங்கன்னா இதை என்ன சீரீஸ்ன்றது இருக்கட்டும். நான் வந்து இது எப்படி எழுத போகிறேன்? ஃபஸ்ட்டு வந்து N1 வந்து 4, அங்கேருந்து N2 எங்கே ஜம்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 2, 4ல் இருந்து 2க்கு வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு நான் ஃபார்முலா எழுதி டக்குன்னு என்ன செய்கிறேன்? சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போது இங்கே வந்து எனக்கு சேஞ்ச் இன் எனர்ஜி தெரியணும் அப்படின்னா 13.6 Z² டிவைடட் பை N² எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் வந்து எனர்ஜியோடைய ஃபார்முலா. சரியா? இப்போது இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போ இதில் சேஞ்ச் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 13.6 இன்ட்டு இசட் வந்து இப்போ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4. ஸோ அந்த 4 வந்து நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்போது N² இருக்குல்ல, அந்த N² வந்து நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பு போட்டு எழுதுகிறேன். என்ன அப்படின்னா 1/N1² மைனஸ் 1/N2². ஓகே, இப்படி எடுத்து எழுத போகிறோம். இப்படி எழுதுறேன். ஓகே, அப்புறம் இதை வந்து நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதணும், அதனால் இவி எலக்ட்ரான் வோல்ட். சரியா? இப்போ ஆப்ஷனே எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்குது, அதனால் நான் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு 1.6 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணல. சரியா? ஸோ இப்போ என்ன செய்யலாம்? 13.6 இருக்குது இன்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ணால் அது ஒரு 16 வந்துடும். டிவைடட் பை, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோன்னா 1/2² மைனஸ் 1/4². 4ல் இருந்தால் வந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னா 2க்கு வந்துச்சு. ரைட்டா? இப்போ இதை வந்து நான் அப்படியே அழகாக கேல்குலேட் பண்ணிகிட்டே வரேன். அப்போ 4 - 1 வந்து எனக்கு என்னென்ன ஆகிடும்னா 3ன்னு மாறிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா 16 ஒரு நிமிஷம். அப்போ 13.6 இன்ட்டு 16 இன்ட்டு இப்போது 4 அப்புறம் இது ஒரு 16. ஸோ 4 - 1 டிவைடட் பை 16 கேன்சல் ஆகிடும் எலக்ட்ரான் வோல்ட்டு.
அப்போ 13.6 வந்து நான் எதால் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா 3 எலக்ட்ரான் வோல்ட்டால் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40.8 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. Z = 4 பார்க்கல. 13.6 into 3 வரல, 40.8. யார் யாருக்கெல்லாம் 40.8 கிடைக்குது பாரு. 40.8 எலக்ட்ரான் வோல்ட் யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாருக்குமே இது கிளியரா இந்த சம்மு? சுகந்தி கிடச்சிடுச்சு, லோகேஷ் கிடச்சிடுச்சு, ஹோப்ஃபுல்லி ஷின்சானுக்கும் கிடச்சிடுச்சு. ஆமாம், கரெக்ட், கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ஹியர் வி கோ வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா இட்ஸ் போர் ஆர்பிட் ஹேவிங் ரேடியஸ் வந்து 0.529 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் த தேர்ட் ஆர்பிட் வந்து என்னவா இருக்கும்? சரி, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் தெரியணும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு அப்படின்னா R0 × n². அப்போது 0.529 இன்ட்டு என்னுடைய வேல்யூ 3². இப்போ 0.529 இன்ட்டு 9. அப்போ மறுபடியும் எந்த ஆப்ஷன் நீ சூஸ் பண்ணுவேன்? நானாக இருந்தால் ஏ சூஸ் பண்ணுவேன். ஏவா? அதே கொஸ்டின் திரும்ப அப்படியே கொஞ்சம் இந்த மீச தாடியெல்லாம் வச்சு ஒரு மாறு வேஷத்தில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. இட் இஸ் லிட்ரலி த சேம் கொஸ்டின். இப்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த சம் போயிடலான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் சம்மு. த எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 5 கிராம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? த எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 5 கிராம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். நம்ம நியூட்டன் தாத்தா ஃபார்முலா சரியா? எப்பயுமே எனர்ஜி ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எஸ் என்னதுரா கரெக்டாக தானே போட்டான் அதை? சரி, ஓகே. E = mc². ஃபிசிக்ஸே தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்ச ஃபார்முலா. அதனால் இது எனக்கு தெரியாதுன்னெலாம் எவனாவது சொன்னான்னா உதவாங்க. ஓகே. ஸோ 5 × 10⁻³ 3 × 9 × 10⁻16. ஸோ 45 × 10⁻13. அப்போ அதை வந்து நான் என்ன செய்யலாம்? 4.5 × 10⁻14 ஜூல்னு எழுதலாம். அது அந்த ஆப்ஷனை எடுத்தவனுக்கு அதாவது 10 பவருக்கு ஆட் நம்பர் இருந்தால் பிரச்சனை இருக்கும் போல், அதனால் அதை ஒரு கன்வர்ஷன் பண்ணியிருக்காப்புல. சரியா? எஸ், E = mc² ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? டக்குன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? மாச கிலோகிராமை கண்டிப்பாக மாற்றணும். இது பண்ண அந்த 10⁻³ போட்டிருக்கேன் பாருங்கள், அதை மாற்றாமலாம் போடவே கூடாது. ஏன்னா ஆப்ஷனே ஜூலில் இருக்குல்ல, ஆப்ஷன் எல்லாமே ஜூலில் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக அந்த கன்வர்ஷன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்ததுக்கு வருவோம். +13 10⁻+13. சாரி இங்கே கரெக்டாக போட்டேன் 14க்கு, அந்த இடத்துல ஒரு வேகத்தில் மைனஸ் மாதிரி போட்டேன். இப்போ வந்து என்ன செய்யலாம்? ஏன்னா ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி விட்டேன், அப்புறமா தான் கவனிக்கிறேன். The following parameter is same for all hydrogen-like atoms and ions in their ground state. என்னது? radius, speed, energy of the atom, இல்லை orbital angular momentum of the electron. ஓகே, இதில் எது வந்து சேமாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். இட் இஸ் கன்சர்வ்டு, எந்த ஆர்பிட்டாக இருந்தாலும் சரி. த ஃபாலோயிங் பேராமீட்டர் இஸ் சேம் ஃபார் ஆல் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ் இன் தேர் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கும். EMCETயில் கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். அகெயின் EMCETயில் 2022 கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் அப்சர்ப்ஸ் ஃபோட்டான் அண்ட் எக்ஸைட்டட் டு n = 4 லெவல். n = 4 லெவல் வரைக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்சர்வ் ஆகுது.
the potential energy of the electron in the excited status. சரியா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. நம்ம வந்து என்ன செய்யலாம், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா -13.6 Z² டிவைடட் பை n² எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இப்போ இதில் சின்ஸ் இட் இஸ் ஹைட்ரஜன், இசட்டுடைய வேல்யூ அந்த 1, அதே மாதிரி என்னுடைய வேல்யூ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4th லெவல் அப்படின்றாங்க. அப்போ என்னுடைய வேல்யூ 4. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ E ஈக்குவல் டு -13.6 இன்ட்டு இசட்டோட இடத்துல 1² டிவைடட் பை என்னுடைய வேல்யூ வந்து 4² எலக்ட்ரான் வோல்ட். அவ்வளோதான். அப்போ 13.6 வந்து இப்போ நான் இங்கே என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டிவைடட் பை 16. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 0.1 வரும். அப்போது 0.1 அண்ட் மைனஸில் இல்லை 0.85 வரும். அப்போ -0.85 எலக்ட்ரான் வோல்ட், -0.85 இங்கே எழுதுருவா நார்மலில் -0.85 எலக்ட்ரான் வோல்ட்டு. இதுதான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? potential is 2 times total energy. அம்மா ஓகே, ஒரு நிமிஷம். இது எனர்ஜி, the potential energy of the electron in the excited state வந்து என்னவாக இருக்கும்? சார் May 5th இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஓப்பனா? தெரியல ஜெயபிரதாப், நான் கொஞ்சம் எனக்கு டைம் தெரியா? ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டின்லே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. கிலோமீட்டர் கணக்கில் போட்டுன்னு போகிறீங்க. ஒரே நிமிஷம், நம்ம போட்டது கரெக்டாக தப்பானு தான் செக் பண்ணுறேன். ஆமாம், இப்போ இங்கே நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா வெறும் எனர்ஜி. சரியா? இப்போ நான் இங்கே கண்டுபிடிச்சது வந்து அதுவும் பேசிக்காக என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி. ஓகே, கொஸ்டின்லாம் ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சிட்டான். நானும் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக கவனிக்காமலே விட்டேன். அது என்ன அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் தான் அவன் கேட்டது. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 2 into டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜியை வந்து நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும்.
அப்போ எனக்கு வந்து 0.85 அதுவும் -0.85 வந்து கிடைக்குது அப்படின்னா அப்போ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னவா மாறிடும்? 0.85 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னவா மாறிடும்? அப்போ சி தான் கரெக்டாக வரும். சரியா? அவன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறான் அப்படின்னா அப்போ நீ கண்டிப்பாக அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மொட்டையாக வெறும் எனர்ஜி கேட்குறான் அப்படின்னா அப்போ நீ என்ன செய்யலாம்? -0.85ன்னு விட்டுடலாம். புரியுதா? பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்கும்போது வந்த ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ஆக்சுவலாக இதில் சி தான் கரெக்ட். ஓகே, பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டோட்டல் எனர்ஜி. 2ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எல்லாருக்கும் இது கிளியரா? நான் அது ஃபஸ்ட்டு போடும்போது மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் கொஞ்சம் அப்படியே தேடி பார்த்து அப்புறம் என்ன மிஸ்டேக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். சரியா? இல்லைண்ணா ரமேஷ் கண்ணா, செக் பண்ணி தான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் அதுக்கு தான் இவ்வளோ நேரம் செக் பண்ணி தான் சொல்கிறேன். உனக்கு கேல்குலேட் பண்ணும்போது -0.85 வரும். சரியா? மாற்றி சொல்கிறிய. சரி, இது என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் the shortest wavelength in the Balmer series வந்து என்னன்னா lambda. அப்போ shortest wavelength in bracket series வந்து என்னவா இருக்கும்? ஓகே, நம்மள வந்து என்ன கேட்குறாங்க? shortest wavelength in Balmer series வந்து lambda-வா? ஓகே, பேசிக்காக இப்போ ரேஷியோ எடுக்கணும், அவ்வளோதான் இல்லையா? இப்போது நான் வந்து இங்கே பால்மர் சீரீஸ் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ பால்மர் சீரீஸ் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து N1 வந்து 2 இருக்கும், N2 வந்து என்னவாக இருக்கும்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதாவது எந்த ஆர்பிட்டில் இருந்து வேணால் எல்லாமே எனக்கு வந்து எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2க்கு வருவாங்க. சரியா? N2க்கு வந்து வருவாங்க. அப்போது நான் வந்து இங்கே என்ன செய்யலாம்? 1/λ is equal to R into 1/n1 square minus 1/n2 square அப்படின்னு எழுதலாம் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எழுதும்போது இதில் நான் வேல்யூஸ் அப்படியே டக்குன்னு என்ன செய்கிறேன்? சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், 1/λ is equal to R into 1/4 minus 1/infinity anything divided by infinity 0ன்னு ஆகிடும். அப்போ அது 1/4னா 1/4 மட்டும் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இதிலிருந்து நான் ஒரு சின்ன ரேஷியோ கொண்டு வரலாம். அது வந்து என்ன அப்படின்னா இந்த லாம்டாவுடைய வேல்யூ 4/R இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ரேஷியோ ஒன்று கொண்டு வரேன். லாம்டாவோட வேல்யூ 4/R. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இந்த பிராக்கெட் சீரிஸ் என்ன? ஓகே, இப்போ செகண்டு ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு N1 ஈக்குவல் டு N4ம் அதே நேரத்தில் N2ஓட இடத்துல நான் இன்ஃபினிட்டியும் எடுத்துக்கிறேன். The hydrogen spectrum, the shortest wavelength in the Balmer series வந்து lambda, the shortest wavelength in the bracket series. இப்போ நான் போடுறது வந்து யாருக்கு? bracket சீரீஸ்க்கு n is equal to 4. ஸோ இவருக்கும் அதே மாதிரி நான் ஃபார்முலா எடுத்து எழுதுனா 1/λ ஈக்குவல் டு R இன்ட்டு 1/16 வரும். அப்போ 1/16 அப்படின்னா தென் மறுபடியும் நான் என்ன செய்யலாம்? இது வந்து λ1ன்னு வச்சுக்கிறேன். λ1 λ2 is equal to 16/R. ஓகே, இப்போது இதில் வந்து நான் என்ன செய்யலாம்? R உடைய இடத்துல 4/λ1 போடலாமா? இந்த ஃபார்முலாவிலேருந்து நான் என்ன செய்கிறேன்? இங்கே பாரு, R வர இடத்துல ஐம் கோயிங் டு புட் λ1/4. சரியா? அப்போ λ2 is equal to 16/R உடைய இடத்துல வந்து λ1/4 கிறுக்குத்தனமாக போடுறியா?
ஆடச்சை தூ கிறுக்கு பயல், கேவலமாக ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்டா. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அது எவ்வளோ கேவலன்றதையும் உனக்கு நான் காமிக்கிறேன். 6 மேலே இருக்குது, 16 கீழே இருக்குது. சரியா? இப்போ வந்து அங்கேயே முடிச்சு விட்டு போயிருக்கலாம். சாரி. இப்போ பாருங்கள், 1/λ2 = ஆரோட இடத்துல வந்து நான் என்ன செய்கிறேன், λ1 ஓகே 4/λ1. ஸோ 4/λ1 இன்ட்டு 16 போடுறேன். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஒரு 4 வரும். λ2 = 4λ1 or λ2 = 4 into just λ. ஏன்னா கொஸ்டினில் அது λ தான் கொடுத்துருக்கான். அப்போ 4λ அப்படின்னா எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சி மேட்ச் ஆகுது. கிறுக்குத்தனமாக போட்டேன். மணிகண்ணா இப்போ உனக்கு புரிஞ்சுதா பாரு? எஸ், இதில் ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா 4λ வருதுடா. ஜஸ்ட்டு 4λ. ரொம்ப ரொம்ப கிறுக்குத்தனமாக அந்த சப்ஸ்டியூஷனை மேலே கீழே போடுறத மாற்றி போட்டு என்னடா அது 16 4 மல்டிப்ளை ஆகுதுன்னு பார்த்தா அந்த சப்ஸ்டியூட் பண்ண இடத்துல ஒரு சின்ன பிழை, சின்ன பெரிய பிழை, தப்புனா தப்பு தானே எனக்கு இருந்தாலும். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோமா? அகெயின் இதே மாதிரி மாடலில் ஒரு கொஸ்டின்னு கவனமாக போடலாம் இந்த வாட்டி. சரியா? இதே சமயம் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணவா? ரைட், ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்து பால்மர் சீரீஸ் இருக்குப்பா. இப்போ இந்த பால்மர் சீரீஸில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு இங்கே இருக்கிற ஷார்ட்டஸ்ட்டு வேவ் லென்த் வந்து என்ன அப்படின்றாங்கன்னா லாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பால்மர் சீரீஸ்னால் என்ன? பால்மர் சீரீஸில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா n1 வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், இங்கே 2 எடுத்துப்போம். n2 வேல்யூ வந்து என்னென்னா இன்ஃபினிட்டி. எங்கெல்லாமோ இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே வந்து செகண்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருக்கிற n1 = 2க்கு வருவாங்க. சரியா? அப்போது நான் வந்து இங்கே ஃபார்முலா என்ன செய்கிறேன், 1/λ which is the shortest wavelength ஓட reciprocal should be equal to 1/r 1/n1² minus 1/n2² அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 1/λ is equal to r into நான் இங்கே வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1/2 whole square minus 1/infinity ஸ்கொயர் வேறு பண்ண போகிறேன். அப்போ 1/λ is equal to r into 1/4. அவ்வளோதான், 1/infinity 0 ஆகிடும். சரியா? ஸோ பேசிக்காக இதிலிருந்து ஐம் கெட்டிங் எ வேல்யூ விச் இஸ் எங்கெல்லாம் வந்து எனக்கு லெட்ஸே ஆர் அப்படின்ற டேர்ம் கிடைக்குதோ, ஓகே, எங்கெல்லாம் வந்து எனக்கு ஆர்ன்ற டேர்ம் கிடைக்குதோ இல்லை லாம்டா கிடைக்குதோ, லாம்டா கிடைக்கிற இடத்துல 4/r எங்கெல்லாம் லாம்டா இருக்கோ லாம்டா இருக்கிற இடத்துல 4/rன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டேர்ம் ஒன்று டிரைவ் பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட் வரைக்கும் எல்லாருக்கும் 100% கிளியரில் சார். அப்போது λ1லையும் r/4 தானே? ஆமாம், அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் λ1 இல்லை லாம்டா எனக்கு என்ன அப்படின்னா 4/r. சரியா? இது ஆன்சர் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்குமே கிளியரா? இந்த பார்ட் வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியர் அப்படின்னா சொல்லுங்கள் பார்ப்போம். இது வரைக்கும் எனக்கு கிளியராக இருக்குது சார், பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களாம் ஷேர் பண்ணு. அடுத்து செகண்ட் பார்ட்டை போடுவோம் ப்ராக்கெட் சீரீஸ்க்கு. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட் சீரீஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இதில் வந்து எனக்கு n1 வேல்யூ 4ஆக இருக்கும், n2 வேல்யூ இங்கே இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ மறுபடியும் இங்கே 1/λ2 is equal to r into 1/4 whole square. அப்போது 16 6/16 இருக்க போது 1/λ2 இருக்க போது. சரியா? எஸ்.
இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் ரிலேஷன் இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா R is equal to 4 divided by lambdaன்னு மாற்றிக்க போகிறேன். ஏன்? அப்போ தான் 1 divided by lambda 2 is equal to R உடைய இடத்துல 4 divided by lambda into 16 போடலாம். 4 16 கேன்சல் ஆச்சுன்னா 4 கிடைக்கும். இப்போது நான் ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யலாம், lambda 2 தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ lambda 2 is equal to 4 lambda அப்படின்னு சொல்லி சம்பவம் முடிச்சிடலாம். இது எல்லாருக்கும் கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ அடுத்த கொஸ்டினை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலர் மாடல் தான். இப்போ அந்த சிமிலர் மாடல் கொஸ்டின் வந்து பாருங்கள், த ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இன் பால்மர் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரம் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, அதோட பேசிக் வேல்யூ வந்து என்னவா இருக்கும், எனக்கு அதை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்றான். ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாமா? இப்போ பால்மர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா n1 உடைய வேல்யூ 2, இதே வந்து n2 உடைய வேல்யூ இன்ஃபினிட்டி. அதே மாதிரி 1 divided by lambda is equal to r into 1 divided by n1 square minus 1 divided by n2 square. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதில் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 1 divided by lambda is equal to r into 1 divided by n, which is அப்போ அது ஒரு 16. ஓகே, போன சம்மில் அப்படியே போட்டது தான் வந்து உனக்கு இங்கே என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. வேறு எதுவும் நீ ஒன்றும் புதுசாலாம் எதுவும் செஞ்சில்லை. சரியா? ஸோ பேசிக்காக வந்து உனக்கு லேம்டாவுடைய வேல்யூ வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 6 டிவைடட் பை 16 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இதில் நம்மளை வந்து ஷார்ட்டஸ்ட்டு வேவ் லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாப்புல. ஸோ அதனால் அப்போது ஆருடைய வேல்யூ வந்து என்னது, ஐயோ கடவுளே, குழப்பத்தில் குழப்பண்டா உனக்கு. 2 தானே என்னுடைய வேல்யூ, 1 divided by 4 தானே வரும். 4 வரும்னா lambda equal to 4 divided by r. அப்போ 4 divided by r உடைய வேல்யூ 1.097 into 10 power 7. சரியா? ஸோ 4 divided by 1.097 into 10 power 7 அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1.097 அப்போ எனக்கு அப்படியே ஜஸ்ட்டு 3ல் தான் எனக்கு ஆன்சர் வரணும். சரியா? 10 power 7 மேலே போச்சு அப்படின்னா அப்போ lambda is equal to 364.6 into 10 power என்ன ஆகிடும் அப்படின்னா -10 மீட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ இதை ஆம்ஸ்ட்ராங்க்கு கன்வெர்ட் பண்ணனா 3646 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது, ஐ எம் கோயிங் டு கெட் அ வேல்யூ. சரியா? அப்போ 3646 ஆம்ஸ்ட்ராங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஆப்ஷன் ஏ. எங்கே இருக்குது? இட் இஸ் இன் ஆப்ஷன் ஏ. சரியா? அது 4 மாற்றிட்டேன். ஆமாம் 4 மாற்றிட்டேன். நான் 2 ஸ்கொயர் பண்ணி 1/4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக பண்ணும்போதே வந்து 4 போட்டு 16 போட்டேன். என்னோட எனர்ஜி வந்து எங்கே போச்சா, அது வந்து கடன் கொடுத்துருக்கேன்டா. என்கிட்ட இருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, ஆன்சர் ஒரு 1/2 மணி நேரம் கடன் கொடுங்க வாங்கிட்டு தரேன் அப்படின்ட்டு. அதனால் கொடுத்து வச்சுருக்கேன், நாளைக்கு கொடுத்துட்றாங்களாம். சரியா? இது எல்லாருக்கும் கிளியரா? என்னதுரா சிசிசி? ஆனா 10 power -10 தான் ஆம்ஸ்ட்ராங் வரணும்.
ஆக்சுவலாக ஃபைனல் ஆன்சர் கரெக்டு, இந்த ஸ்டெப்பு தான் தப்பு. கவனிச்சியா? ஃபைனல் ஆன்சர் கரெக்டு தான். இப்போ ஒரு பேச்சுக்கு 4 இருக்குது, 4-ஐ 1.09ஆல் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு வர ஆன்சர் தான் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 3.646 இருக்கும். கரெக்டா? ஓகே, 4-ஐ 1.09ஆல் வந்து நான் டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் 3.646. இப்போது இன்ட்டு 10⁻+7 இருக்குன்னா அது மேலே போகும்போது இன்ட்டு 10⁻−7 மாறிடும். சரியா? அப்போ 3646 போட்டால் தான் இன்ட்டு 10⁻−10 வரும். அப்போ 3646 ஆம்ஸ்ட்ராங். ஃபைனல் ஆன்சரை கரெக்டாக போட்டேன். முன்னாடி ஸ்டெப்பில் டிவிஷன் தான் தப்பாக போட்டேன். புரியுதா? ஸோ 3.646 இன்ட்டு 10⁻−7. இந்த ஸ்டெப்பு எல்லாருக்கும் கிளியரில்? 3.646 இன்ட்டு 10⁻−6 எல்லாருக்கும் தெளிவா? புரியுதா? ஃபைனல் ஆன்சர் நான் கரெக்டாக தான் போட்டேன். இங்கே கன்வர்ஷன் பண்ணும்போது இந்த நடு ஸ்டெப்பில் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன். 346 ஆம்ஸ்ட்ராங். த ஃபைனல் ஆன்சர் ஸ்டாண்ட்ஸ் கரெக்ட். ஓகே, எல்லாருக்குமே தெளிவா? அந்த முன்னாடி ஸ்டெப்பில் அந்த டெசிமல் பாயிண்ட் ஏதோ தப்பாக வச்சதுனால நடுவில் எல்லாம் குழம்பியாச்சு. இப்போ எல்லாம் தெளிவுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ரைட்ரா. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் நாட் பி தட் கன்ஃபியூசிங். எஸ், த ரேஷியோ ஆஃப் த ரேடியை ஆஃப் நியூக்ளியை. ஓகே, ஒன்று வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு 64, கீழே ஒரு 29, அண்டு இன்னொன்று வந்து என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா 2n6 இருக்குது, 84 இருக்குது. இவங்க ரெண்டு பேரோட ரேடியஸை நான் வந்து என்ன செய்யணும்னா ரேஷியோ எடுக்கணும். இப்போது இந்த ரேடியஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. R is equal to R0 into A⁴ இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போது இதை ரேஷியோ எடுக்க போகிற அப்படின்னா எனக்கு நடுவில் அந்த R0ன்ற டேர்ம்லாம் தேவையில்லை, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ பேசிக்காக த ரேஷியோ இஸ் கோயிங் டு பி லைக் திஸ்: R1 / R2 is equal to A1 / A2 to the power 1/3. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒன்றில் வந்து 64 இருக்குது, இன்னொன்றில் வந்து 216 இருக்குது. அப்போ R1 / R2 is equal to, ஓகே, A1ஓட இடத்துல 64 டிவைடட் பை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 216. இதை க்யூப் ரூட் எடுக்கணும். ஓகே, இப்போ 4-ஐ க்யூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4-ஐ வந்து க்யூப் ரூட் எடுத்தால் லைக் இப்படி நான் உனக்கு புரியணுன்றதுக்காக 4³ டிவைடட் பை 6³ எழுதுகிறேன். அதே மாதிரி 6-ஐ க்யூப் ரூட் எடுத்தால் 213. இப்போ இதுக்கு வந்து 1/3 பவர் போடுறேன், R1 / R2. அப்போ R1 / R2 நீ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 4/6 அப்படி இல்லைனா வந்து 2/3 அப்படின்னு எடுத்து எழுதலாம். அப்போ 2/3 அப்படின்னா எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. எல்லாருக்கும் ஆப்ஷன் ஏ மேட்ச் ஆகுதா பாரு? எவ்ரிபடி எல்லாருக்கும் ஆப்ஷன் ஏ மேட்ச் ஆகுதா? இருறா, நம்ம ஆட்டம்ஸு நியூக்ளியை 2 சாப்டருமே முடிச்சிருவோம். ஸ்டேட் போர்டில் வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் ஒரே சாப்டராக இருக்கும். சிபிஎஸ்சியில் வந்து 2 தனித்தனி சாப்டர்ஸ், தனித்தனி யூனிட்ஸ். சரியா? டொல் நேச்சர் அதே மாதிரி தனி யூனிட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், கவனமாக சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின், த எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 0.5 கிராம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 5 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸுடைய எனர்ஜி ஈக்குவலண்ட். இது வந்து உனக்கு எப்போ கேட்டிருக்கான்? நீட்டில் செப்டம்பர் 2020 கேட்டிருக்கான். சரியா? ஸோ எங்கள் தலை ஐன்ஸ்டைனுக்கு பெரிய விசில் அடிங்க. ஈக்குவல் டு mc². ஸோ m வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5 கிராம் இருக்குது, கிராமை கிலோகிராமாக மாற்றணும். ஸோ 10⁻³ இன்ட்டு இது ஒரு 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர். அப்போது இது ஒரு 1/2 × 10⁻³ இன்ட்டு 3 சார் 9 × 10⁻16. அப்போ 4.5.
ஸோ 4.5 into 10 power minus 13 ஓகே அவன் அப்படியே விட்டான். போன வாட்டி கொஸ்டின் எடுத்தவனுக்கு வந்து ஆட் நம்பர் பிடிக்கலை, அவனுக்கு ஆட் நம்பர் பிடிக்கலை அப்படின்றதுனால அவன் வந்து என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா அதை ஈவனாக மாற்றிருந்தாப்புல. இங்கே இருக்கிறவனுக்கு அப்படிலாம் வியாதி எதுவும் இல்லை, நீ எப்படியாவது போர்டு கரெக்டாக போர்டு போதும் அப்படின்ட்டான். எல்லாருக்கும் ஓகேவா? இது புரிஞ்சுதா? எவ்ரிபடி கிளியரா? இதில் அடுத்த சம்பளமா சார் 12th இருந்து நீட் கொஸ்டின் அதிகமாக வருமா இல்லை 11th வருமா? 12th இருந்து, ஆனால் பெரிய வித்தியாசம் இல்லை, 23 22. 12th எத்தனை வரப்போகுது? 23 கொஸ்டின் வரப்போகுது. 11th எத்தனை வரப்போகுது? 22 வரும், அவ்வளோதான். அது ஒரு கொஸ்டின். சார் அப்போ நியூட்டன் தலை என்ன பண்ணுவார், ஐன்ஸ்டைன் மட்டும் விசில் அடிக்க சொல்கிறீங்க? நியூட்டனுக்கு அடிச்சுக்க சொல்ல அவர் ஏதாவது என்ன பண்ணுறது? எல்லா தாத்தாக்களும் நம்மளுக்கு நல்லது செய்வதாக நினைத்து நல்லா செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஓகே, த மாஸ் டென்சிட்டி ஆஃப் அ நியூக்ளியஸ் வேரி வித் மாஸ் நம்பர் ஏஎஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டென்சிட்டி ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்து ஏ வரவே வராது. சின்சன் கரெக்டாக சொல்லிட்டாப்புல. என்னது அந்த ஃபார்முலாவில் இது வந்து ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்றத ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ இதில் a⁴ தான் வரணும். ஸோ என்ன சார் இது கதை? இப்போ டென்சிட்டியை நீ மாஸ் டிவைடட் பை வால்யூம்னு எழுதுவ, கரெக்டாக? இப்போ இந்த மாஸ் தான் வந்து நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மாஸ் நம்பர் ஏ அப்படின்னு எழுத போகிறேன். இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வால்யூமால் டிவைட் பண்ண போகிறேன். which is 4/3 அப்புறம் பை. சரியா? அப்புறம் வந்து இங்கே r³ நான் வந்து என்ன செய்ய போகிறேன் 1.2 into 10 power minus 15 அப்புறம் a⁴ போட்டு ஹோல் கியூப் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ பேசிக்காக இங்கே வந்து என்ன ஆகிடும், a டிவைடட் பை 4/3 பை. அப்படி வந்து பார்த்திங்கன்னா 1.2 into 10 power minus 15 இன்ட்டு இது வந்து ஒரு a அப்படின்னு மாறிடும். a⁴ சரி, அப்போ இப்படி போடு. இதை மட்டும் தனியாக ஒரு ப்ராக்கெட்டில் 1/3 போட்டு மேலே ஒரு a கீழே ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்முலாவில் ஏவே கிடையாது. கிடையாதுன்னா அப்போ a⁴ அவ்வளோதான். சரியா? அப்போ அதனால் இதில் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் வந்து கரெக்டு, சி தான் எடுத்து போடணும். சரியா? யூ கேன் ப்ரோ, யூ ஹேவ் கேப்பபிலிட்டி ஃபியர் சார், நீட் எக்ஸாம் ஃபியர். புரியுதுரா? பயந்து நின்றாலாம் வேலைக்கு ஆகாது, பார்த்துக்கலாம். சரியா? See, life is about trying and again இல்லையா? இப்போது நெக்ஸ்ட்டு த மாஸ் டிஃபெக்ட் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 0.3% இருக்குது. சரியா? ஸோ கொஸ்டினில் அவன் ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து மாசு டிஃபெக்டுடைய வேல்யூ வந்து 0.3% அப்படின்றாப்புல. எவ்வளோக்கு அப்படின்னா எப்பயுமே வந்து 1 கிலோவுக்கு தான் நம்ம பர்சன்டேஜ் சொல்லுவோம். ஸோ 1 kg. சரியா? அப்போது 0.3%ன்றதுனால அதை டிவைடட் பை 100 இன்ட்டு நான் வந்து என்ன செய்கிறேன் 1 kg போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 3 into 10 power minus 3 kg. ஓகே, 3 into என்னது 10 power 0.3 இல்லையா? அப்போ அதனால் அதை 3 into 10 power minus 3 kg அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? மோட்டிவேஷன்லாம் நல்லா தான்ல இருக்குது எல்லாருக்கும். எனக்கு வந்து ஆனால் இந்த வாட்டி எப்படி சொல்கிறது, பப்ளிக் எக்ஸாமெல்லாம் இருந்ததை விட இப்போது கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது. இப்போது இங்கே வந்து எனக்கு த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட்டட் ஆர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டுக்கு E = mc². ஸோ மாஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் என்னது 3 into 10 power minus 3 இன்ட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 into 10 power 16. அதாவது 3 ஸ்கொயர் பண்ணியே போட்டேன். 3 into 10 power 8 இருக்குல்ல,
ஸ்கொயர் பண்ணால் 9 × 10⁻16 9 × 10⁻16. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 9 3 மல்டிப்ளை பண்ணால் 27. ஸோ 27 × 10 பவர் என்ன வரப்போகுது அப்படின்னா +13 வரும். அகைன் இந்த கொஸ்டின் எடுத்தவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருந்தால் பிடிக்கல, அதனால் அவன் அதை 2.7 × 10 பவர் என்னது அது நமக்கு என்ன கிடச்சது 13 கிடச்சதா, அவன் வந்து அதை 14ன்னு மாற்றிட்டான். சரியா, 2.7 × 10 பவர் 14. அப்போ 2.7 × 10 பவர் 14 வந்து எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே மேட்ச் ஆகுது. சரியா, பப்ளிக் 3 டைம்ஸ் எழுதி பயம் விட்டுருச்சு, ஆனால் நீட் ஃபஸ்ட் டைம்னால பயமாக இருக்குது. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பயம் இல்லை. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் ரிகார்டிங் தீஸ் எக்ஸாம்ஸ். என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாமில் நீ மார்க் கம்மியாக எடுக்க போகிற அப்படின்னு வச்சுக்கோ, உனக்கு மென்டலாக நிறையா சப்போர்ட் இருக்கும். இந்த நீட்டில் மட்டும் வந்து ஒரு மென்டல் சப்போர்ட்டு கிடைக்காது. when it comes to நீட் எக்ஸாமில் ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி எல்லாம் மார்க் கம்மியாக எடுப்போம், பட் வில் மூவ் ஆன். ஏன்னா அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போவோம், அங்கே 4 பேரை மீட் பண்ணுவோம், பேசுவோம், வில் மூவ் ஆன். இந்த நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீ தனியாக இருப்ப, which is a very bad thing. பட் லைஃப் அப்படி தான் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த ரியாலிட்டி, யூ ஆர் கோயிங் டு பி அலோன். தனியாக இருக்கப்போ நம்ம நிறையா யோசிப்போம். நம்ம நிறையா யோசிக்கும் போது மண்டையில் நிறையா தேவையில்லாததும் ஓடும். ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் நீட் எக்ஸாம், ஓகே, வீட்டில் யாருமே சும்மா இருக்காது. ஐ திங்க் நம்மளோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து தே ஆர் டூயிங் சம் ஒர்க். ஏதோ ஒரு வகையில் வந்து யூ ட்ரை டு பி ஆஃப் சம் ஹெல்ப் டு தெம். ஏதோ ஒரு வகையில் யூ டூ சம்திங், யூ லேர்ன் சம்திங், யூ டூ சம்திங். வீட்டில் ஆனால் சும்மா மட்டும் தயவு செஞ்சு இருக்கவே இருக்காது. ஐ மீன், நான் சொல்ல வரது புரியுதா? Applied for NEET using my Aadhaar card which I didn't update, which has my childhood photo. For example, if I bring that updated Aadhaar, அதான்டா அப்டேட் பண்ண சொன்னாங்களேடா பலராம். சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? இன்னும் 2 சம் தான் பாக்கி இருக்குது, டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? ஸோ ஹியர் இட் இஸ். த ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ரேடியேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா 20 மினிட்ஸாக இருக்குது. இன் ஹவு மச் டைம் த ஆக்டிவிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் drops to 1/16th of its initial value. So the half life of a radioactive substance வந்து என்னது is 20 minutes. சரி, ஓகே. இப்போ இந்த ஹாஃப் லைஃப்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ இதுக்கான ஃபார்முலாவை நான் எப்படி ஆரம்பிக்கிறேன், எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு n/n0 உடைய வேல்யூ, நம்பர் ஆஃப் டிகே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1/2 into 1/2 to the power small letter t divided by capital letter t. சரியா? இப்போ இதில் இந்த கேபிட்டல் லெட்டர் டி இருக்கு பாரு, இதுதான் வந்து இங்கே எனக்கு என்ன அப்படின்னா ஹாஃப் லைஃப். சரியா? இங்கே தான் வந்து இதுதான் வந்து எனக்கு என்னது ஹாஃப் லைஃப் பீரியட். சரியா? ரேடியோஆக்டிவ் டெலீட்டடு, ஆமாம், இருந்தாலும் நான் இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் சொல்லித்தரேன். சரியா? தயவு செஞ்சு கேட்டுக்க. ஏன் அப்படின்னா நீட்டு 2023 அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்கான். சரியா? ஸோ ரொம்ப கஷ்டமான சம்பளம் இல்லைன்றதுனால கற்றுக்கிட்டு போ, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே 1/16th n/n0 வேல்யூ தான் கொடுத்துருக்கானா, ஈக்குவல் டு இது வந்து இப்போ என்னவாக இருக்கும் 1/2. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர் t டிவைடட் பை 20 சப்ஸ்டன்ஸ் இன் 20 மினிட்ஸ் கேட்குறான். இது வந்து ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ இப்போ 20 அங்கே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை என்ன செய்ய போகிறோம், we are going to try and solve it. எப்படி ஆன்சர் ட்ரை பண்ண போகிறோம், அந்த ஒன்றும் இல்லை, நான் 1/16 1/2 to the power 4ன்னு போட போகிறேன். ஈக்குவல் டு அப்போ 1/2 to the power t divided by 20ன்னு ஆகிடும். ஓகே, இப்போது
சுஜி ஸ்ரீ சார் ஃபோட்டோ அப்டேட்டாக இருந்தால் போதுமா, அப்புறம் கரண்ட் அட்ரஸ் இல்லைனா ஓகே தானா? ஃபோட்டோ அப்டேட்டாக இருந்தால் போதும், கரண்ட் அட்ரஸ்னால் எனக்கு புரியலையே, கேள்வியே புரியல எனக்கு. கரண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல இப்போதைக்கு நீங்கள் தங்கி இல்லை, அதான சொல்ல வரீங்க? அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரே அட்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதெல்லாம் எங்கே பிரச்சனை வரும்னா கவுன்சிலிங்கில் பிரச்சனை வரும். நீங்கள் எங்கே வேணால் தங்கிடுங்க, நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் எப்பயுமே சேம் அட்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? இப்போ 4 = t/20 அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ டீயுடைய வேல்யூ 80. ஸோ 80 minutes, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி சம் தான். 2023 அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான், அதனால் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. கேன் ஐ டேக் மை 10th மார்க் ஷீட் ஆஸ் ஐடி ப்ரூஃப்? வாய்ப்பில்லை பலராம். 10th மார்க் ஷீட் நீ எப்படி எடுத்துகிட்டு போவ? இப்போது பலராம் கண்ணா, என் கேள்வி என்ன அப்படின்னா, நீ வந்து இன்னும் பழைய ஆதார் கார்டை கொடுத்துருக்கியா? சார் எக்ஸாமுக்கு பென் எடுத்துகிட்டு போகணுமா? எடுத்துகிட்டு போ, பென்சில் பெஸ்ட்டு. சார் ஃபோட்டோவில் அது பிளாக் பென்னில் தான்டா ஆக்சுவலாக மார்க்கே பண்ணுவீங்க, பிளாக் பென்னு தானே சார். ஃபோட்டோவில் டேட் அண்ட் நேம் இல்லை, இட்ஸ் ஓகேவா சார்? அது பிரச்சனை இல்லைடா. ஃபோட்டோவில் வந்து உனக்கு டேட்டு இருக்கணும், பேர் இருக்கணும்னு ஒன்றும் கம்பல்சரிலாம் கிடையாது. இருந்தால் ஓகே, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெமிஸ்ட்ரி கொஸ்டின் சார் எல்லாம் கலந்தான் வரும் சார். என் ஃப்ரெண்டோட அட்மிட் கார்டில் சிக்னேச்சர் ஃபோட்டோ ரிப்ளேஸ் ஆகியிருக்கு சார், இது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுமா? இது அவன் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கானா ஷிஃபானா? அவன் இந்நேரம் ரைஸ் பண்ணியிருக்கணும் கம்ப்ளைண்ட்டை. அவன் ஏற்கனவே என்டியோட போர்ட்டலில் போய் இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே. ஓல்டு ஆதார் கார்டு பலராம், ஆக்சுவலாக நீ ஆதார் கொடுத்துருக்கனா ஆதார் தாண்டா எடுத்துகிட்டு போகணும், சரியா? ஆதார் கார்டை அப்டேட் பண்ணியிருக்கணும். நீ ஏன் உனக்கு பண்ணணும்னு தெரியாதா? நம்ம நிறையா அதை பற்றி வீடியோலாம் போட்டோம், நிறையா சேனல் அதை பற்றி பேசினாங்க, என்டிஓவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரச்சனை இல்லை, எடுத்துன்னு போய் சொல்லு. பென்சில் கொண்டு போகலாம், பென்சில்லாம் தாராளமாக கொண்டு போகலாம். சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ ரிப்ளேஸ் ஆகிருக்குன்னா ஷிஃபானா லைக் அதில் கம்ப்ளீட்டாக வேறு யாரோட தான் இருக்கா? என்டிஏ வந்து நான் ஆமாம் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நீ கையில் ஒன்று வச்சுக்கோங்க. நான் ஒஸ்ட் கேஸ் சினாரியாக சொல்கிறேன், பென் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு அங்கேயே பிடிங்கி போட்டுருவாங்க, புரியுது? அதனால் உன்னோட லக்கி பெண்ணு அதெல்லாம் எடுத்துன்னு போகாது. ஏதாவது சும்மா ஒரு 10 ரூபா பேனா அந்த நேரத்துக்கு ஒன்று கையில் வாங்கி எடுத்துன்னு போ. சப்போஸ் என்டிஏவே பென் தராங்க கன்ஃபார்ம் தான் அப்படின்னா அந்த இடத்துல பிடிங்கி போட்டுருவான். அவன் ஃபோட்டோ தான் இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனையாக இருக்குது ஷிஃபானா? அதில் தட்சிணாமூர்த்தியும் ஃபஸ்ட் டைம், புரியுது. நிறைய பேருக்கு அது பயமாக இருக்கும், புரியுது. ஜேஇ 2026க்கு பீட்டர் பார்க்கர் 7ஆம் தேதி பேட்ச் ஆரம்பிக்கிறோம்டா. அதெல்லாம் இவனுங்களுக்கு 4ஆம் தேதி எக்ஸாம் முடியுதில்ல, உனக்கு ஜேஇ நீட்லாம் வந்து 7ஆம் தேதி ஆரம்பிக்கும். எரேசர் கொண்டு போகலாம். ஃபோட்டோ பிளேஸில் ஃபோட்டோ சார், சிக்னேச்சர் பிளேஸில் ஃபோட்டோ இருக்குது, அது பிரச்சனையே ஆகாது ஷிவானா. அப்போ விடுங்க, அப்படி மாறி இருக்குது டேபிள். நான் என்ன நினச்சிட்டேன், விஷயமே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். பாலாஜி எஸ் ஆதார் கார்டுக்கு பதிலாக பர்த் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து போகலாமா சார்? கண்ணா நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. நீ என்ன ஐடி ப்ரூஃப் அப்ளிகேஷனுக்கு கொடுத்தியோ அதை தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ தமிழ் செல்வி, நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்தீங்க, இந்த ஆதார் கார்டுக்கு பதில் அப்படின்றதே வேணாம். நான் என்ன சொல்கிறேன், வேணா உன் கையில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் கூட எடுத்துகிட்டு போயிருக்கும், புரியுதா? ஏன்னா அங்கே போயிட்டு இல்லை இது இல்லை நீ இன்னொன்று எடுத்துன்னு வா அப்படின்னா நீ இன்னும் இங்கேருந்து கடைசி நேரத்தில் போய் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, ஸோ அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக போ. தேங்க்ஸ் ஷெர்லி.
ஆக்சுவலாக நானே இன்னைக்கு கொஞ்சம் டவுன் மீட்டரில் தான் எடுக்கிறேன். யூஸ்வலாகிற அந்த ஆக்டிவாலாம் எடுக்கல. ஆதார், பர்த், கம்யூனிட்டி அண்ட் ரேஷன் கார்டு சார். சார் போஸ்ட் கார்டு ஃபோட்டோவில் டேட் இருக்குமா சார்? அண்ட் பேஸ்ட் பண்ணுற ஃபோட்டோவில் பயமே வரமாட்டேங்குதா? சரி ஒன்றும் இல்லை கூட, 4 அடி வாங்கினா பயம் வரும். 4 அடி வாங்கிட்டு வா. இவர் உன்னோட நிறைய கேள்விகளுக்கு உனக்கு எக்ஸாம் ஹால்லே வந்து பதில் வரும். சரியா? அதனால் நீ அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், இந்த எக்ஸாம் குவைரிஸ்க்குனே தனியாக ஒரு லைவ் வரட்டுமா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஷாவணி மேம் வரட்டும். ஏன்னா ஷாவணி மேம் அண்ட் ஸ்ருதி மேம் நோஸ் பெட்டர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். என்னை விட பிடிஎஃபாக அட்டாச் பண்ணிடுறேன் லாவண்யா. ஓகே. அண்டு இப்போ நம்ம இந்த செஷனும் நம்ம எண்டு பண்ணிக்கலாம். சரியா? ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் முடிச்சாச்சு. நான் மீதி வீடியோ பிளேலிஸ்ட்டாக அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். பிடிஎஃப்லாம் நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். நான் ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே. நான் இன்னொரு லைவ் வரேன். எனிவே யாராவது அந்த லைவ் செஷன் மிஸ் பண்ணிட போகிற, அதனால் இப்போவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிடுறேன். கண்டிப்பாக இன்னொரு செஷன் வரேன், உங்களை விஷ் பண்ணுறேன். லைக் ஐ வாண்ட் டு டாக் வித் யூ. எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுங்கள். நிறையா உங்க கூட நான் பேசணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணு, காமாக பண்ணிட்டு வா, ரிலாக்ஸாக பண்ணிட்டு வா. See, this is not the end of the world. புரியுதா? இது ஒன்றும் இந்த உலகத்தோட முடிவெல்லாம் கிடையாது. வாழ்க்கை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சூப்பரான லைஃப் இருக்குது. புரியுதா? எக்ஸாமை போய் நல்லா ஜாலியாக பண்ணிட்டு வா. சரியா? இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொஃபஷன். ஓகே? there are million ways to live in this world and like there are millions of super duper right ways where you can enjoy life. ஓகேவா? ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே போயிட்டு ரிலாக்ஸாக எக்ஸாம் பண்ணிட்டு வா. நீ எப்படி பண்ணியிருந்தாலும் உங்களையெல்லாம் திரும்ப மீட் பண்ணுறதுக்கு ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். நீ நல்லா பண்ணு, டீசெண்டாக பண்ணு, கேவலமாக பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் வென் யூ கம் பேக் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணி உங்க கூடலாம் நான் ரொம்ப ஹாப்பியாக பேசணும். அடுத்த கட்டத்தில் லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணலான்றதை பற்றிலாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி a வெரி லாங் ஜேர்னி. பார்த்துக்கலாம்டா விகாஸ், நான் தான் சொல்கிறேன்ல, நீ போய் ரிலாக்ஸாக பண்ணிட்டு வா. என்ன வருதோ பார்த்துக்கலாம். நான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன் எல்லாருக்கும். நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். ஏன் வந்து உன்னை ட்ரெஸ் பண்ணணுன்றதுக்கு நான் வீடியோ போடுறேன். ஐ வில் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ். நீ இந்த வாரில் தனியாக இல்லை, ஐ வில் ஆல்சோ பி தேர் வித் யூ. சரியா? பார்த்துக்கலாம். பட் நான் தான் சொல்கிறேன்ல, எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு நல்லபடியாக வா. முதல்ல நீ எக்ஸாமை முடி, அப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். லவ் யூ கைஸ். ஒழுங்காக எக்ஸாம் பண்ணிட்டு பொறுப்பாக வா. சரியா? பாய்.